the authorities and the management of Nehru Memorial College, Puthanampatti, and Dr. Meenakshi Sundaram especially, who invited me as a resource person, as a mentor. In his first request, I was unable to attend in the first program 3 months ago because of my tight schedule. So this time I wanted to come here. So I clubbed my program with the Bharathidasan University yesterday, today to this college. So I regularly visit many institutes for delivering the DST Inspire lecture as a mentor. And it's a very wonderful program supported by DST, Government of India, to motivate the young students of higher secondary classes towards science. So as a science professor, I feel as the responsibility with the university professors to motivate the youngsters to pursue programs in science. One such program is this DST Inspire program. There are so many other programs. So my lecture will not have much technical chemistry, don't worry. As your teachers starting from morning take down the notes or write down the equations, put the structure of benzene ring or naphthalene ring, no such chemistry. So in our life, what ways we encounter the action of chemicals or biomolecules in every instance of our life. நிறைய தமிழ் மீடியம் இருக்கீங்க இல்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம். நான் கவர்மெண்ட் காலேஜில் 10 வருஷம் வேலை பார்த்து தமிழ் மீடியம் டீச் பண்ணி அனுபவம் இருக்குது. இட் வில் நாட் பி அன் இஷ்யூ. ஸோ மெயின்லி என்னுடைய லெக்சரில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வி மெட் அவுட் வித் ஸோ மெனி கெமிக்கல் ஆக்ஷன்ஸ் இன் அவர் பாடி. இதனால தான் நடக்குது அப்படிங்கிறது தெரியாமையே நிறையா நடந்துகிட்டு இருக்கோம். அதில் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் இதனால தான் இந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் நம்மளை இப்படி பண்ண வைக்கிது அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் லைஃப் கெமிஸ்ட்ரி சொல்ல போகிறேன். ஏன்னா நான் பண்ணக்கூடிய ரிசர்ச்சை பற்றியோ இல்லை என்னுடைய ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றியோ சொல்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த லெவல் வரல. யூ ஆர் ஆல் ஃப்ரம் ஸ்கூல் எஜுகேஷன்னோ. ஸோ இந்த லெக்சர் அப்படி தான் பிளான் பண்ணி எல்லா இடத்துலையும் நான் வந்து இன்ஸ்பயருக்கு 2 ப்ரோக்ராம் வேறு லெக்சர் இருக்கும். ஒன்று கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப், இன்னும் ஒன்று வந்து நானோ மெட்டீரியல்ஸ் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு நானோ மெட்டீரியல்ஸ் ஸ்டாக் ஆல்ரெடி யாரும் கொடுத்துருப்பாங்க இல்லையா? நானோ மெட்டீரியல்ஸ். Okay, that's why I wanted to introduce with some fundamental chemistry in our life. Okay, first வந்து நம்ம சயின்ஸ் டீச்சர்ஸ் கிளாஸுக்கு வந்தோம்னா முதல்ல என்ன சொல்லுவோம்னா ஒரு டெஃபினேஷனை தான் ஆரம்பிப்போம். எனி சயின்ஸ் டீச்சர், மேபி ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, எதை பற்றி நம்ம படிக்கிறோமோ அதுக்கு ஒரு டெஃபினேஷன் தெரிஞ்சு தான் உள்ள சப்ஜெக்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணுங்கிறது. தட் இஸ் த way of approaching the topics. How to approach any topics in chemistry or physics or botany ன்னு பார்த்தீங்கன்னா you should know what is the content or its definition. So first let me introduce chemistryனா என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கெமிஸ்ட்ரின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றியும் கெமிக்கல் மாலிகுல்ஸை பற்றியும் படிக்கிறது கெமிஸ்ட்ரின்னு நினைக்கலாம். But the one way to define the exact definition for the chemistry is this is an exciting எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ். ஸோ இது ஒரு வகையில் டிஃபைன் பண்ணுறது. வேதியியல் என்றால் என்ன அப்படின்னு வரையறை சொல்லணும்னா வேதி வினைகளை பற்றியோ வேதி மூலக்கூறுகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பாடம் வந்து வேதியியல்னு சொல்லலாம். அதுவும் கரெக்டு தான். இன்னொரு வகையில் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பொருள் டிஃபைன் பண்ணுறதுக்கு வேதியியலில் எப்படி டிஃபைன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா an exciting experimental science. அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ்னு ஒன்று சொல்கிறோம்னா அப்போ நான் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ்னு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ், ஒரு ஆய்வகம் சார்ந்த அறிவியல் பாடம். கெமிஸ்ட்ரியை வந்து இப்படியும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ கெமிஸ்ட்ரி இஸ் அன் எக்ஸைட்டிங் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ். ஸோ ஒரு ஆய்வகம் சார்ந்த அறிவியல் பாடம்னா அது எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் வேர்ல்டு அண்ட் டு மேக் அவர் லைஃப் வெரி மச் ஈஸியர். ஒரு சேஞ்ச் நடக்குது, இதனால தான் இது இப்படி நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா it's a wonderful thing to make our life very comfortable and we can understand why it happened in our life. So that is what is the one way of defining chemistry. வேதியியல் என்றால் என்னன்னு சொல்லணும்னா ஒரு ஆய்வகம் சார்ந்த அறிவியல் பாடம். அதனை நன்கு அறிந்து கொள்வதன் மூலமாக வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். We can make our life better if you understand some of the happenings in our life in terms of chemistry. ஸோ இதை அப்ரிஷியேட் பண்ணணும். கெமிஸ்ட்ரியினுடைய ரோல் இன் எவ்ரிடே லைஃப்பில் அப்ரிஷியேட் பண்ணணும், அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா ஒரு சில செய்திகளை நம்ம பார்க்குறோம். அதில் வெரி ஃபண்டமெண்டல் ஐ வில் டேக் 2-3 சப்ஜெக்ட்ஸ். ஒன்று த ஏர் வி பிரீத், நாம் சுவாசிக்கும் காற்று.
the food we eat, நாம் உண்ணும் உணவு, the water we drink. இந்த மூணை பற்றி பேசணும்னாலே நாள் கணக்கில் பேசலாம், ஏன்னா அதில் அவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ ஹவு வி அண்டர்ஸ்டாண்ட் the comfortness based on analyzing the substances which we breathe, what we eat and what we drink. நாம் உண்ணும் உணவு, பருகும் நீர், தென் the air we breathe, நாம் சுவாசிக்கும் காற்று. இதில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே நம்மளை அறிவியலினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்ததுமே ஒரு ஈக்குவேஷன் ஸ்ட்ரக்சர் எழுதுறது தான் கெமிஸ்ட்ரிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கும். when you go for higher studies, colleges, research லெவலில் போகிறப்ப அதில் ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்தே ஒரு 100 பேர் ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த ஏர் குவாலிட்டி அனாலிசிஸ்னால் அதுலேயே 100 பேர் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இருக்குது. ஃபுட் கெமிஸ்ட்ரின்னா பார்த்தீங்கன்னா அதில் ஆயிரக்கணக்கானவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுறது தான் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ். தட் இஸ் ஹவு சயின்ஸ் இஸ் டெவலப்ட். டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ் இஸ் த வே டு ஹெல்ப் பீப்புள் ஃபார் கம்ஃபர்ட்னஸ் ஆர் லக்ஸுரி. நீங்கள் எல்லாருமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு போனால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அடிப்படையாகவே எப்படி எடை போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, த கம்ஃபர்ட் ஜோன், மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான் ஒரு நாடு வளர்ந்த நாடா இல்லை வளர்ந்து கொண்டு இருக்கும் நாடா இல்லை வளராத நாடாங்கிறத வேர்ல்டு லெவலில் எஸ்டிமேட் பண்ணுறது. அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் என்ன, அந்த வாழ்க்கை தரம் முன்னேறணும் அப்படின்னம்னா அறிவியல் பூர்வமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை அணுக வேண்டும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கலாம், வேறு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கலாம், ஆடிட்டர்ஸாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் லைஃப் கம்ஃபர்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எஸ்டிமேட் பண்ணப்படுகிறது. அதுக்கு chemistry is one such a beautiful subject which makes you to make your life healthy and comfortable. இந்த கெமிஸ்ட்ரி அண்ட் மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கூடங்களில் புதுசான பொருட்கள் தயாரிக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஏசி ஹாலில் குழுன்னு உட்காந்துருக்கிறோம். வெளியில் எப்படி வெயில் அடிக்கும்னு தெரியும். இப்போ இங்கே பேசுகிறத 150 பேர் கேட்க முடியுது. தீஸ் ஆர் த டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ் பேஸ்டு பியூர்லி ஆன் மெட்டீரியல் சயின்ஸ். இந்த மெட்டீரியல் சயின்ஸ் ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு வளர முடியுமோ அந்த அளவுக்கு தான் மக்களுக்கு சௌகரியங்களை கொடுக்க முடியும். த கம்ஃபர்ட்னஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் மச் டிபெண்ட்ஸ் ஆன் த டெவலப்மெண்ட் இன் த மெட்டீரியல் சயின்ஸ். அதனால தான் டெய்லியும் புது ப்ராடக்ட்ஸ் வருது, புது லைஃப் ஸ்டைலுக்கு போக முடியுதுன்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் இன் த மெட்டீரியல் சயின்ஸ் வேர் கெமிஸ்ட்ரி ஹேஸ் அ பிக் ரோல் டு பிளே. இஃப் யூ வாண்ட் டு டெவலப் எனி மெட்டீரியல், எந்த ஒரு புதிய பொருள் கண்டுபிடிக்கப்படுதுன்னீங்கன்னா அங்கே கெமிஸ்ட்ரி இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு மெடிசனாக இருக்கட்டும், டாக்டர்ஸ்கிட்ட போனீங்கன்னா டாக்டர்ஸ் யூஸ் டு ப்ரெஸ்கிரைப் த மெடிசன், என்ன மருந்துன்னு தான் எழுதி கொடுக்க முடியும். பட் அந்த மருந்தை தயாரித்தவங்க ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்டோ ஒரு மெடிசனல் கெமிஸ்டோ இருந்திருப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி இப்போ புதுசாக லைட் எமிட்டிங் டயோடு எல்இடி டிவி, எல்சிடி டிவின்னு வந்திருக்குது, மானிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய பிக்சர் டியூப்பில் மெட்டல் ஆக்சைடு, நானோ சைஸ்டு மெட்டல் ஆக்சைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா தேர் கம்ஸ் த ரோல் ஆஃப் அ கெமிஸ்ட். ஸோ இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், நம் வாழ்வின் ஒவ்வொரு அங்கங்கிறதிலும் வேதியியல் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஏன் சயின்ஸுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் படிக்கிறவங்க ஆள் கம்மி ஆகிட்டாங்க நாட்டில். எல்லாருமே மெடிக்கல் ஆர் கம்ப்யூட்டர்னு போனதுனால இப்போ நம்ம ஒரு புதுசாக இப்போ வைரஸு, கிருமிகள்லாம் உங்களுக்கு பயாலஜியில் சொல்லியிருப்பாங்க. புதுசாக ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆன கிருமிகள் நிறையா வருது. நீங்கள் ஊசி போட்டாலும் கேட்காத அளவுக்கு கொசு தன்னை தயார்படுத்தி வச்சுருக்குது. they become resistant to the available drugs. Then புது டிசீஸ்க்கு புது ட்ரக் வேணும்னா who will do? No computer engineer or no material scientist. Only the chemist and the biologist will work to develop new medicines. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளங்கள்லேருந்து மக்களை காப்பாற்றுறது நாட்டினுடைய முக்கிய கடமைங்கிறதுனால தான் they orient the students towards science. நம்மக்கிட்ட இல்லாமல் தான் இப்போ சிக்கன் குனியான்னு ஒரு டிசீஸ் வந்த பிறகு தான் சிக்கன் குனியாவுக்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு வர்ற மக்களுக்கு எங்கே காப்பாற்ற முடியும்? we have to import it. வெளிநாடுகள்லேருந்து வாங்குகிறோம். ட்ரக் கம்பெனிஸ்க்கு கோடியாக பணம் இங்கேருந்து இந்தியன் மணியை வெளியில் கொடுக்குறோம். இதெல்லாம் தவிர்க்கணும்னா அரசாங்கம் இதுக்காகத்தான் இப்படி ஒரு முயற்சி இன்ஸ்பயர் ப்ரோக்ராமில் அட்லீஸ்ட் 150 பேரில் 10 பேர் நாளைக்கு கெமிஸ்ட்ரியாவோ பயாலஜிஸ்டாவோ ஃபார்மசிஸ்டாவோ வரும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யூ கேன் ஹெல்ப் த சொசைட்டி. அட் லார்ஜ் சயின்ஸ் ஷுட் ஹெல்ப் த சொசைட்டி. Okay, that is the purpose of motivating the students towards science. So let us come to this discussion about the air we breathe. நாம் சுவாசிக்கும் மூச்சு காற்று. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காற்றினுடைய காம்போசிஷன்.
காற்றினுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய வளிமண்டல காற்றினுடைய காம்போசிஷன் தெரியும் இல்லையா? நைட்ரஜன் எவ்வளோ, ஆக்சிஜன் எவ்வளோ, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் எல்லாமே தெரியும். எது அதிகம் இருக்கும்? குட். என்ன பர்சன்டேஜ் இருக்கும்? 77 பாயிண்ட் சம்திங். ஸோ இந்த 100% ஏரில் 77 பாயிண்ட் சம் பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் இருக்குது. ஆனால் அந்த நைட்ரஜன் நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகுதா? இட் இஸ் அன் inert gas. We don't use it for any purpose. It's a very stable molecule. It won't take part in chemical reactions. அதனால தான் நீங்கள் வந்து ஒரு inert கண்டிஷனில் ஏதாவது செய்யணும்னா நைட்ரஜன் அட்மாஸ்பியரில் பண்ணுறது காரணம் அது எந்த வேதிவினைகளும் குறுக்கீடு செய்யாது. ஆனால் குறைந்த அளவே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் மனிதன் உயிர் வாழ்றதுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ 100% இருந்தாலும் கூட அதிகமான 77% வாயுவான நைட்ரஜனை விட மிக முக்கியமான பண்புகளை கொண்டதாக ஆக்சிஜன் தான் விளங்குது. ஸோ நம்ம சுவாசம் காற்றில் எப்படி ஆக்சிஜன் பிரிக்கப்படுகிறது? இல்லை, நேச்சுரலி நம்ம பாடியில் வந்து மெக்கானிசம் இதெல்லாமே இயற்கை. நம்ம யாரும் சொல்லி கொடுத்து நம்ம மூச்சு வாங்குற காற்றுலேருந்து ஆக்சிஜன் பிரிக்கப்படலை. நம்ம லங்ஸினுடைய வேலை வளிமண்டல காற்றில் ஆக்சிஜனை மட்டும் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு மீதியெல்லாம் வெளிவிட்டுரும். அந்த ஆக்சிஜனை உள்வாங்கி கொண்டு மற்றதையெல்லாம் வெளிவிட்ட பிறகு அந்த ஆக்சிஜனை வந்து உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் எடுத்து செல்லக்கூடியது ஹீமோகுளோபின் என்ற இரத்த சிவப்பு அணுக்கள். அந்த ஹீமோகுளோபின் மாலிகுல் பார்த்தீங்கன்னா ஒரு அயன், இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு மூலக்கூறு. அது ஹீமோகுளோபின் இஸ் அயன் காம்பவுண்ட். அது மட்டும்தான் ஆக்சிஜனை பைண்ட் பண்ணி நுரையீரலிருந்து உடம்பின் ஒவ்வொரு பகுதிக்கும் எடுத்து செல்லக்கூடிய வேலையை வந்து ஹீமோகுளோபின் மட்டும்தான் பண்ண முடியும். வேறு எந்த மாலிகுலும் ஆக்சிஜனை பைண்ட் பண்ணாது பாடியில். நம்ம பாடியில் சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஒன்லி Fe அயன் கேன் பைண்ட் வித் ஆக்சிஜன். அப்போ தான் நுரையீரலிருந்து உடம்பின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆக்சிஜன் எடுத்து செல்லப்படுகிறது. அந்த ஒரு பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மாலிகுல் ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு இரத்தத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் உடம்புக்குள்ள அதை எடுத்துக்கிட்டு போய் ஆக்சிஜனை கொண்டுட்டு போகுது. கொண்டுட்டு போய் நம்ம சுவாசிக்கும் காற்றினுடைய ஆக்சிஜன் எல்லாமே உடனடியாக யூஸ் ஆகும்னு கிடையாது, ஸ்டோர் பண்ணி வைக்கும். நீங்கள் மாடிப்படி ஏறி வரும் பொழுது வேகமாக ப்ரீத் பண்ணுறோம், ஆக்சிஜன் நிறையா தேவைப்படும். சும்மா ஐடியலாக உட்காந்துருக்கிறப்போ அதிக ஆக்சிஜன் தேவைப்படாது, மெதுவாக தான் ப்ரீத் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஆவரேஜாக ப்ரீத்திங் பண்ணுறதை விட அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படும். லைக் வென் யூ கிளைம்ப் அப், மாடிப்படி ஏறும்போதோ மரத்தில் ஏறும்போதோ தேவையான ஆக்சிஜனை வந்து உடனடியாக சுவாசிச்சு எடுக்க முடியாதுன்னு உடலில் அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது வந்து மயோகுளோபின் ஒரு மாலிகுல். ஹீமோகுளோபின் இஸ் அன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டர், மயோகுளோபின் இஸ் அன் ஆக்சிஜன் ரிசர்வாயர். இட்ஸ் லைக் எ டேமில் கொண்டு போய் தண்ணியை சேமித்து வைக்கிற மாதிரி ஆக்சிஜனை அங்கங்கே சேமித்து வச்சுக்கிட்டு வென் த பாடி இஸ் டிப்ரைவ்ட் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும் பொழுது அங்கேருந்து அது ரிலீஸ் பண்ணுது. ஸோ இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் வேலையை செய்யக்கூடியது ஹீமோகுளோபின் அண்ட் மயோகுளோபின் என்ற இரண்டு சாதாரண வேதிப்பொருட்கள், வேதி மூலக்கூறுகள். இந்த சுவாசத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹீமோகுளோபினை வேற ஒரு மூலக்கூறு போய் ஆக்சிஜனை போலவே ஒத்த பண்புகளை கொண்டுள்ள, தட் இஸ் அன் ஐசோலேபல்னு பேர், ஒத்த பண்புகளை கொண்டுள்ள இன்னொரு மூலக்கூறு இருக்குது. அந்த மூலக்கூறு ஒரு மனிதன் பாடியில் டச் ஆனாதான் ஆக்சிஜன் சப்ளை அப்படியே கட் ஆஃப் ஆகி வித்தின் நோ டைம் த பர்சன் வில் டை. வாட் இஸ் தட் சப்ஸ்டன்ஸ்? சைனைடு. சைனைடு. ஓகே, நீங்கள் இந்த நான் வந்து சுவாசத்தை பற்றி ஏன் எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டுன்னீங்கன்னா, ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் மிகவும் இன்றியமையாதது. அது இயற்கையாகவே நம்ம உடம்புல பிரிக்கப்பட்டு ஆக்சிஜன் தனியாக ஸ்டோர் பண்ணி தேவையாக அது ரிலீஸ் ஆகும் உடம்புல இருந்து. அது மயோகுளோபின் செய்கிற வேலை. இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலையோ இல்லை பர்பஸாக ஒருத்தன் வந்து பாடியில் வந்து சைனைடு அயன்ஸ் வந்து டச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி அயன் ஆக்சிஜன் பைண்டிங் நடக்குமோ, ஒரு வேதி பிணைப்பு நடக்கும் இல்லையா, அப்படித்தான் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு போகும். ஒரு இடத்துக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிடும். போஸ்ட்மேன் வந்து ஒரு லெட்டர் வந்ததுன்னா என்ன பண்ணுவார், அந்த அட்ரஸ் உள்ள வீட்டுக்கு லெட்டர் கொண்டுட்டு போவார். அங்கே கொண்டு போய் லெட்டர் போட்டுருவார். ஆள் இருந்தால் கொடுப்பாரு, இல்லைனா போட்டுருவார் இல்லையா. அந்த மாதிரி ஹீமோகுளோபின் என்ன பண்ணுன்னா ஆக்சிஜனை வந்து நுரையீரலிருந்து எடுத்துக்கிட்டு உடம்புன எல்லா பகுதிக்கும் கொண்டுகிட்டு போயிட்டு சில ஆக்சிஜன்ஸ் உடனே யூஸ் ஆயிரும், சில இடத்துல யூஸ் ஆகாமல் இருக்கிறத வந்து மயோகுளோபினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இங்கே கொண்டு போய் அங்கே லோடு இறக்குற மாதிரி இறக்கி வச்சுட்டு வந்துடும். இது வந்தால் தானே மறுபடியும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போக முடியும். திஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் விச் அக்கர்ஸ் இன் அவர் பாடி த்ரூ அவுட் த டே, ஆல் த மினிட்ஸ், எவரி மினிட் வி யூஸ் டு பிரீத். இப்படி ஒரு இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வினையில்
ஒரு இடையூறு வருகிறது, there is an interception with another molecule, சைனைடுன்னு வச்சுக்குவோம். ஒரு பர்சன் வந்து சைனைடு டச் பண்ணி அவன் உடம்புல பாடியில் வச்சுட்டான், நாக்கில் வச்சுட்டான்னா என்ன ஆகும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? என்ன ஆகும்? டெத்துங்கிறத விட இம்மிடியட் டெத். டெத்துனா அது 2 நிமிஷம் கழிச்சு 3 நிமிஷம் கழிச்சு நடக்காது, இம்மீடியட் டெத். ஸோ ஏன் இது நடக்குது? வாட் இஸ் த கெமிஸ்ட்ரி இன்வால்வ் தட் டிஸ்டர்ப்ஸ் த நார்மல் பிரீத்திங் ப்ராசஸ் ஆஃப் அ பர்சன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் மூலக்கூறுவும் சைனைடு மூலக்கூறுவும் ஒத்த பண்புகளை கொண்டவை. தே ஆர் ஐசோலேபல் அண்ட் ஐசோ எலக்ட்ரானிக். இந்த ஐசோலேபல் அண்ட் ஐசோ எலக்ட்ரானிக்னு எதை சொல்றதுன்னா, அவை மூலக்கூறு வடிவத்தில் வேறுபட்டு இருக்கும், பண்புகள் ஒத்து போகும். இப்போ எப்படி நீங்கள் ஹோமோலாகஸ் சீரீஸ்னு படிக்கிறீங்க, மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன்னு, அதை பூரா ஏன் ஒரே தொகுதியில் அடக்கி வச்சிருக்கிறாங்க? ப்ராப்பர்ட்டிஸ், அவற்றின் பண்புகள் ஒத்து போகக்கூடியவை எல்லாமே ஒரு வரிசையில் வரிசைப்படுத்துறது தான் ஹோமோலாகஸ் சீரீஸ்னு படிக்கிறோம். அதை போல ஆக்சிஜன், கார்பன் மோனாக்சைடு, சைனைடு, இந்த மூணுமே தே ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் அண்ட் ஐசோலேபல். ஸோ இந்த ஐசோ எலக்ட்ரானிக் அண்ட் ஐசோலேபல் பண்புகளை கொண்டுள்ள தொகுதிகள், வினை தொகுதிகள், ஃபங்க்ஷனல் மாலிகூல்ஸ் will behave similarly. அப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் வந்து சைனைடு அவன் பாடியில் டச் ஆகி நாக்கில் வச்சுட்டா போதும், இட் கோஸ் அண்ட் பிளாக் ஆல் தி ஹீமோக்ளோபின் மாலிகூல்ஸ். அந்த ஹீமோக்ளோபின்ங்கிறது வந்து தம்பி உங்களுக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி நீங்கள் என்ன படிக்கல இல்லையா? அணைவு சேர்ம வேதியியல் படிச்சிருக்கிறீங்களா? அது இருந்தால் இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ நடுவில் வந்து Fe அயன் இருக்கும், சுற்றிலும் 5 இடத்துல வந்து வேற வேற ஈனிகள், லிகான்ஸ்னு சொல்றது, இங்கிலீஷில் லிகான்ஸ்னு சொல்லுவோம், தமிழில் வந்து ஈனிகள். அந்த ஈனிகள் வந்து இந்த ஒரு போர்டு யூஸ் பண்ணலாமா? ஒரு சைடு போர்டு, வேற போர்டு ஏதாவது வைப்பாங்களா? இல்லை இன்ட்ராக்ஷனுக்கு போர்டு இல்லையா? ஓகே. ஸோ இந்த அயன் வந்து சென்டரில் இருக்கும், 5 ஈனிகள் வந்து அது கூட கோஆர்டினேட் ஆகிருக்கும், அதுதான் ஹீமோக்ளோபின். 6வது ஒரு வெற்றிடம் இருக்கும், there is an empty orbital. அந்த ஆர்பிட்டால்ஸ் படிக்கிறீங்கல்ல, sp3d2 d2 sp3. ஸோ அந்த பேசிஸில் அந்த Feக்கு வந்து 6 கோஆர்டினேஷன் நடக்கணும், d2 sp3 அல்லது sp3 d2 எதுவாக இருந்தாலும் 6 மாலிகுல்ஸ் வந்து அது கூட இணையணும், அதுதான் அணைவு சேர்மம். பட் 5 தான் இயல்பாக பாடியில், நம்ம பாடியில் இருக்கும். அந்த 6வது வெற்றிடத்தில் என்ன ஆகும்னா, ஆக்சிஜன் மூலக்கூறு போய் பைண்ட் ஆகி ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக தான் அது ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு நகர்த்தப்படுகிறது. தட்ஸ் ஹவு இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் லங்ஸ் டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இந்த சைனைடு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் இஃப் இட் ரீச்சஸ் த லங்ஸ் பார்ட், எல்லா ஹீமோக்ளோபின் மாலிகுலினுடைய 6வது பொசிஷனை போய் சைனைடு வந்து ஆக்குபை பண்ணிடும். அந்த வெற்றிடமாக இருந்த இடத்துல போய் சைனைடு போய் இணைப்பு ஏற்படுத்தி கொண்டுச்சுன்னா, ஏன்னா 2 ஒத்த பண்புகளை கொண்டவை, ஆக்சிஜனும் சைனைடும் ஒத்த பண்புகளை கொண்டவை. அந்த ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆச்சுன்னா மயோக்ளோபின் கிட்ட போனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற தன்மை அதுக்கு இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் லோடிங் அன்லோடிங். Oxygen is loaded into hemoglobin, unloaded into myoglobin. So the 6th position again becomes vacant. Next batch of oxygen will be transported. அப்படியே ஒவ்வொரு பேட்சா ஆக்சிஜன் வந்து போயிட்டு இருக்கும் உடம்பு பூரா. சைனைடு மைனஸ் போய் அந்த Feல 6வது இடத்துல ஆக்குபை பண்ணிருச்சுன்னா அதனுடைய தன்மை எப்படின்னா, ஹீமோக்ளோபின்ல போய் அட்டாச் ஆகாது. ஸோ இந்த 6வது சைட் வந்து பிளாக் ஆயிருச்சு, அந்த வெற்றிடம் வேற எதுக்குமே கிடைக்காம அந்த இடம் வந்து ஆக்குப்பை ஆயிடுச்சு, நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. உடம்புல ஆக்சிஜன் எந்த இடத்துக்கும் சப்ளை ஆகாது. எந்த ஹீமோக்ளோபின் ஒரு ஸ்பீசிஸ் கூட எம்டியாக இருக்காது. ஆல் த ஹீமோக்ளோபின் மாலிகுல் வில் பிகம் inactive with the coordination of these cyanide molecules. That is why there is no time for the person. அது என்ன பண்ணுதுன்னு எழுதுறதுக்கு கூட, நீங்கள் இதெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு பேப்பர் பேனாவை கையில் கொடுத்துட்டு சைனைடு நாக்கில் வைக்க சொன்னால் கூட அது புளிப்பா இல்லை துவர்ப்பா இனிப்பான்னு எழுதுறதுக்கு கூட அவன் உயிர் வாழ முடியாது. ஸோ such a poisonous substance, that poisonous activity comes just because of the binding of cyanide with the hemoglobin molecule. அதனால தான் such a poisonous substance, but that is similar to oxygen atom. ரெண்டும் எப்படி இருக்கு பாருங்க, ரெண்டும் ஒத்து போகும் நிறைய விதத்தில். பட் இது மனிதனை உயிர் வாழ வைக்கும், அது மனிதனை கொல்ல வைக்கும். அது மனிதனை கொல்றதுக்கு என்ன கெமிஸ்ட்ரின்னா, 6வது வெற்றிடத்தை வந்து ஆக்குபை பண்ணி பர்மனெண்ட்டாக அதை ஃபில் பண்ணி வச்சதுனால நீங்கள் சுவாசிக்க மாட்டீங்க. ஏன்னா ஆக்சிஜன் உள்ள எடுத்துகிட்டு போக முடியாது, ஸோ சுவாசிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் மொமெண்ட் பிரீத்திங் இஸ் லாஸ்ட். சுவாசிக்கலன்னா என்ன கண்டிஷன் என்ன? இட்ஸ் அ டெட் பாடி. தட் இஸ் வை தி சைனைட் கில்ஸ் த பர்சன் வித்தின் நோ டைம் பை பிளாக்கிங் த கோஆர்டினேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஹீமோக்ளோபின் மாலிகூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து த ஃபுட் வி ஈட்.
நாம் உண்ணும் உணவு எதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நாம் செய்யும் வேலைக்கு தேவையான ஆற்றலை பெறுவதற்கும் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்கள் டு டெவலப் தி ஆர்கான்ஸ். குழந்தையா இருக்கிறப்ப ஆர்கான்ஸ் எல்லாம் மெச்சூர்டாக இருக்காது. இயர் பை இயர் when we grow up the organs becomes matured. For that we need energy. That energy is provided by the food which we eat. நாம் உண்ணும் உணவில் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ், அமினோ அமிலங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், சர்க்கரை எல்லாமே சேர்ந்து உடலினுடைய பாகங்கள் முதிர்ச்சி அடைவதற்கும் டு அட்டைன் த மெச்சூரிட்டி as well as to provide energy for the work, நாம் செய்யும் வேலைகளுக்கான ஆற்றலை அளிப்பதற்காக தான் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம். அந்த ஃபுட்டினுடைய ஃபார்ம் வேணா வேறையாக இருக்கலாமே தவிர, சவுத் இந்தியாவில் இட்லி சாப்பிட்லாம், நார்த் இந்தியாவில் சப்பாத்தி சாப்பிட்லாம், வச்சுருங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஃபண்டமெண்டலி ஆல் த ஃபுட் விச் வி ஈட், நாம் உண்ணும் அனைத்து விதமான உணவுகளிலும் இருக்கக்கூடிய கெமிக்கல் கம்போசிஷன்ஸ் வந்து மோர் ஆர் லெஸ் சேம். கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம். நீங்கள் அதில் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, அமினோ ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், சுகர்ஸ் எல்லாமே கலந்த கலவையாக தான் உணவுங்கிறது அமையும். ஒன்றில் ரேஷியோ வேணால் மாறுபடலாமே தவிர, பட் ஆல் ஆர் எசென்சியலி கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் விச் ஹெல்ப்ஸ் த க்ரோத் ஆஃப் த பர்சன் as well as providing energy for the activity. நாம் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கான ஆற்றலையும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஆற்றலையும் அளிப்பது தான் உணவினுடைய நோக்கம். ஸோ தட் மே பி டிஃபரெண்ட் இன் தேர் ஃபார்ம், பட் தே ஆல் ஆர் ரிச் இன் பேசிக் நியூட்ரியன்ஸ். அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்துலேயும் கலந்து இருக்கிற மாதிரி தான் ஆல் தீஸ் ஆர் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் எசென்சியலி கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் லைக் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் நைட்ரஜன் ரிச் ஹைட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இது எல்லாமே கலந்துருக்கும். அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அந்த மாதிரி தான் உணவுங்கிறது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. தட் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். நம்ம பாடியும் இந்த சாயில் மண் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி லேப். அது நீங்கள் கெமிஸ்ட்ரி லேப்னா பாட்டிலில் ரியேஜென்ஸும் கெமிக்கலும் இருக்கிறது தான் கெமிஸ்ட்ரி லேப்னு நினைக்காதீங்க. த ஹியூமன் பாடி இஸ் அ வெரி பிக் கெமிஸ்ட்ரி லேப் where you have thousands and thousands of chemical substances and thousands of reactions taking place in everybody. அதே மாதிரி தான் மண், சாயில், which is a very big source of chemicals and chemical activity that helps for so many plants or the trees or the animals living in the earth to survive. ஸோ இந்த மண்ணை பற்றியும் மனித உடலை பற்றியும் கெமிஸ்ட்ரியை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே there is no doubt chemistry has a big role in every person's life. The next one is the water we drink. இது எல்லாருக்கும் தெரியும். தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது இல்லையா? நீங்கள் வேறு ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கலாம், கோகோ பாம் குடிக்கலாம், ஆர் பெப்சி குடிக்கலாம், எது வேணாலும் குடிக்கலாம். தண்ணியை குடித்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை எதுலையும் அடைய முடியாது, யாருமே அடைய முடியாது. ஸோ சச் அ அன்அவாய்டபிள் இன்எவிட்டபிள் சப்ஸ்டன்ஸ் இஸ் வாட்டர். இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே பணம் இல்லாமல் கிடைக்கிறதுனால நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியல, சீரியஸ்னஸ் புரியல. இப்போ காசு போட்டு தான் வாட்டர் பாட்டில் வருது. பட் மீன் மெஜாரிட்டி கேசஸ் வாட்டர் இஸ் அவைலபிள் இன் நேச்சர். அது இயற்கையாக கிடைக்கிறதுனால தான் அதனுடைய முக்கியத்துவம் வந்து மக்கள் உரியாமல் இருக்காங்க. பட் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஹவு சிக்னிஃபிகன்ட் டு சேவ் த வாட்டர் அண்ட் யூஸ் த வாட்டர் இன் அ வைஸ் மேனர். ஒரு புத்திசாலித்தனமாக நீரை பயன்படுத்தணும். புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினா உடலுக்கும் நல்லது. உலகத்தில் வந்து டிசீஸ் நிறையா அவாய்ட் ஆகும். வாட்டர் பார்ன் டிசீஸ் தாங்க ஒருத்தனுக்கு அடிப்படையே. ஒரு மனிதன் வந்து உடல் நலம் பாதிக்கப்படுதுன்னா ஆரம்பம் எங்கே இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அவன் குடித்த தண்ணியில் தான் ஆரம்பமாகும். ஸோ சச் அ ப்ரீசியஸ் மினரல், இட் இஸ் அ மினரல் லைக் பெட்ரோல், கோல் எப்படி வந்து மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கிறாங்களோ அதுபோல் இயற்கையாக மலையிலிருந்தோ இல்லை மண்ணிலிருந்து போர்வெல் போட்டோ கிணறு வெட்டியோ எடுக்கக்கூடிய வாட்டர் இஸ் ஒண்டர்ஃபுல் மினரல் விச் ப்ரொவைட்ஸ் லாட் ஆஃப் சப்போர்ட் ஃபார் ஹியூமன் லைஃப். ஓகே, இது ஒரு விஷயம் போதும். தண்ணின்னா நம்ம சும்மா H2O மாலிகுல்னு தான் பார்க்குறோம். அந்த H2Oங்கிற ஒரு சிம்பிளஸ்ட் மாலிகுல்னுடைய பிஹேவியர், யூஸ்ஃபுல்னஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் லெக்சர் கொடுக்கலாம் டு அப்ரிஷியேட் த ரோல் ஆஃப் வாட்டர் இன் ஹியூமன் லைஃப். வாட் இஸ் கால்டு எலிக்சிர் ஆஃப் லைஃப்? கேள்விப்பட்டிருக்கீங்களா எலிக்சிர்ங்கிற வேர்டு? இல்லை, வாட்டர் ஒரு எக்ஸாம்பிள் எலிக்சிருக்கு. எலிக்சிர்னா என்ன? குட். அதாவது எளிதில் கிடைக்காத அரிய பண்புகளை கொண்ட அமிர்தம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பண்புகள் உள்ளதுனால தான் வாட்டர் இஸ் செட் டு பி an elixir of life. வாழ்க்கைக்கு தேவையான அமிர்தமாக கன்சிடர் ஆகுது. அமிர்தம்னா as he said which is precious but wonderful properties are there. அதுதான் அமிர்தம். வாட்டர் இஸ் கன்சிடர் டு பி an elixir of life in science. அறிவியல் பூர்வமாக நீர் வந்து வாழ்வின் அமிர்தமாக கருதப்படுகிறது. ஒரு பொருளை அமிர்தம்னு எப்போ சொல்லுவோம்னா அளவற்ற பண்புகளை கொண்டிருக்கணும், பயன்களை கொண்டிருக்கணும்.
அப்போ தான் அதை அமிர்தமாக சொல்ல முடியும். ஸோ வாட்டர் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் சப்ஸ்டன்ஸ். வெரி சிம்பிளஸ்ட் மாலிகுல் H2O இல்லையா? இட்ஸ் அ மேஜிக்கல் சப்ஸ்டன்ஸ். வாட்டர் இஸ் அ மேஜிக்கல் சப்ஸ்டன்ஸ். வாட் இஸ் மேஜிக்? மேஜிக்னா அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? என்ன வரையறை சொல்லலாம்? திங்க் பண்ணுங்க. தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. நான் சொன்னேன்னா ஓ இதுதானான்னு தோணும். யூ ஜஸ்ட் அப்ளை யுவர் மைண்ட். வாட் இஸ் அ மேஜிக்? சொல்லுங்க. டோன்ட் வரி. ஏன் தப்பா சொன்ன இம்போசிஷன் கொடுக்க போறது இல்லை. அதனால யூ ஃப்ரீ டு இன்ட்ராக்ட். அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமே வைக்கிறது. ஸோ மேஜிக்னா நம்ப முடியாதது ஆனால் நடத்தி காட்டுவாங்க. அதுதான் மேஜிக். நம்ப முடியாது பட் நடத்தி காட்டுறோம். ஒரு மெஜிஷியன் வந்து செஞ்சு காட்டுவார். அது மாதிரி வாட்டர் வந்து நம்ப முடியாத அளவுக்கு பண்புகள், பட் அது லைஃப்ல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ தட் இஸ் வை வாட்டர் இஸ் கன்சிடர் டு பி அ மேஜிக்கல் சப்ஸ்டன்ஸ். மேஜிக்னாலே அன்பிலீவபிள் பட் ஹேப்பன்ஸ், நடக்குது. such a beautiful activities are associated with water, hence it is considered to be a magical substance. எந்தெந்த விதத்தில் இது மேஜிக்கலாக பிஹேவ் பண்ணுது, அன்பிலீவபிள் பட் இட் இஸ் ஹேப்பனிங்னு பார்த்தீங்கன்னா, இன் அவர் டோட்டல் பாடி வெயிட் 75% நம்ம உடலின் ஒட்டுமொத்த எடையில் 75% ஆவரேஜா, நான் சொல்ற எல்லாமே ஆவரேஜ் தான், இதுல இருந்து கூட குறையாத்தான் இருக்கும். தீஸ் ஆர் ஆல் ப்ரூவ்டு பை மெடிக்கல் டாக்டர்ஸ். உடலின் ஒட்டுமொத்த எடையில் 75% நீரால் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பார்த்துக்குங்க, 100% ஒட்டுமொத்த எடையில 75% நீர் தான் இருக்குது உடம்புல. ரிமைனிங் தான் நம்ம திசு, போன் அண்ட் எவரி ஆர்கான்ஸ் எல்லாம் சேர்ந்தது 25% தான். அப்போ 4/3 பங்கு நீர் இருக்குதுன்னா உடம்புல, அது அவ்வளோ தேவையானதாக இருக்கணும். இல்லைன்னா எதுக்கு அவ்வளோ நீர் வந்து உடம்புல அடங்கி இருக்கு? ஸோ தட் ஹேஸ் எவரி ரோல். தட் இஸ் ஒய் இட்ஸ் வெரி மச் எசென்சியல் அப் 75% ஆஃப் தி டோட்டல் பாடி வெயிட். அதில் இன்னும் பர்டிகுலராக போகணும்னா, மனித மூளையில் 85% வாட்டர் இருக்கு. யூனோ, இஃப் யூ டேக் த ஹியூமன் பிரைன் 1.1 grams or 1.2 grams நார்மலி, ஃப்ரம் 100 to 1000 to 1200 grams இருக்கும் பிரைன். அந்த பிரைன்ல வந்து 85% நீக்கப்பட்டிருக்கும். These are also proved in medicals. இந்த மூளையில் எதுக்கு வாட்டர் எவ்வளவு தேவைப்படும்? ஆனா இது உண்மை, 85% இருக்குதுங்கிறது உண்மை. Why it is essential to have 85% of water? Okay, good. You just think. எப்படி ஹியூமன் பிரெயின், நீங்க கொஞ்சம் பயாலஜிலாம் படிச்சிருக்கீங்க, டிவி ஷோலாம் பார்த்துருப்பீங்க, சயின்ஸ். ஓகே, குட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதை யூ புட் இட் இன் அ மோர் சயின்டிஃபிக் வே. நீ சொல்றது கொஞ்சம் கரெக்டு. எக்ஸாக்ட்லி. அதாவது எப்படி வந்து கம்ப்யூட்டர்ல வந்து CPU டு பி த பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர்ங்கிறாங்க இல்லையா? அப்போ பிரெயினுடைய ரோல் என்னவா இருக்கும்னா, எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றது அங்கே நடக்கும். ஸோ ஃபார் அ ஹியூமன் ஆக்டிவிட்டி இன் அ ஹியூமன் பாடி, பிரெயின் இஸ் லைக் அ CPU, ரைட்? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியதில் த நியூரான்ஸ் விச் டிரான்ஸ்மிட்ஸ் த சிக்னல்ஸ், நான் பேசுறதா இருக்கட்டும், நீங்க எழுதுறதா இருக்கட்டும், ஒருத்தர் நடக்கிறது, வாட் சோ எவர் த ஆக்ஷன் வி டூ, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இயக்குவதும் கட்டுப்படுத்துவதும் மூளையிலிருந்து பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகள், தி சிக்னல்ஸ் டெலிவர்டு பை த பிரைன், அது வந்து ஒவ்வொரு பாட்டுக்கு போய் சேரணும். கைக்கோ காலுக்கோ தண்டுவடத்துக்கோ இல்லை எங்கேயாவது போய் சேரணும் இல்லையா? These are all transmitted from the brain through the spinal cord to all the parts of the body. That signals are facilitated only by the water molecules present in the brain. And the electrical shock, இல்லை இன்ஃபேக்ட் இல்லைனாலும் எனக்கு ப்ராப்ளம் இருக்காது. நான் நல்லா ஸோ நான் இந்த மாதிரி லெக்சரில் சில இடங்களில் பேட்டரி இந்த கரண்ட் ப்ராப்ளம் வந்துன்னா கூட ஐ நெவர் ஒரேட். ஒரு 300 பேர் வரைக்கும் பேச முடியும், என்னுடைய வாய்ஸ் கேட்குற அளவுக்கு இருக்கும். தட்ஸ் அ கிஃப்ட் டு மீ. ஸோ இந்த வாட்டர் இந்த பிரெயின் பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து பிரெயினில் இவ்வளோ வாட்டர் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் ஆர் த சிக்னல்ஸ் ஆஃப் த பிரெயின் வில் பி சென்ட் அவுட் as shock waves. Only they are transmitted as the shock waves. For transmission of such electrical energy, water is the, because water is an electrolyte.
நீங்கள் படிச்சிருப்பீங்க, which is an electrolyte which is occupying H plus and OH minus ions. So it's an electrical signals can be transmitted to an electrolytic solution. Hence this much of water is essential for good functioning of a brain. Third, we come into blood. The bloodல பார்த்தீங்கன்னா இன்னும் பியூட்டி, 95% is water. Only 5% தான் WBC, RBC, platelets and blood plasma fluid. இது எல்லாம் சேர்ந்தது 5% தான். 95% அங்கே வாட்டர் தான் இருக்கும். நீங்கள் இந்த 95% வாட்டரும் 5% RBC, WBC, platelets, fat and cholesterol எல்லாம் இருக்கிறப்ப தான் ஒரு பர்சன் வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். நீங்கள் அந்த ரேஷியோ மாறுச்சுன்னு வைங்க, 95-5ங்கிற காம்பினேஷன் மாறுச்சுன்னா தான் கொலஸ்ட்ரால் அக்குமுலேஷன் ப்ராப்ளம் வருது. ஸோ த விஸ்காசிட்டி ஆஃப் த பிளட் is very constant to flow through the body by pumping of these heart valves. இது நல்லா நடக்கணும் அப்படின்னம்னா இந்த 95% வாட்டர் இருக்கணும். இந்த சதவிகிதம் அந்த காம்பினேஷன் மாறும் பொழுது தான் ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்காசிட்டி கூடி ஒரு ஸ்டேஜில் blood will become more thicker and it blocks the supply from the heart to all the parts of the body. That is what is the condition leading to the heart attack. And the blood clot, some block will be there. ஸோ இது எதனால் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா the proper combination of the components and water வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அது டிஸ்டர்ப் ஆக இந்த 95ங்கிறது குறைஞ்சிட்டு வரும். நீங்கள் ஒரு டியூபுக்குள்ளே தண்ணி பாஸ் பண்ணுறதுக்கும் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் இருக்கும், ரெண்டையும் பாஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? தண்ணி வந்து ஈஸியாக போய் வரும், விளக்கெண்ணெய் போகிறது சிரமம். லைக் தட் the blood will become thicker and it makes difficult for the pumping into blood vessels. That is why the person suffers from the disorders, the heart disorders, because of viscosity changes of water. So இதெல்லாம் வந்து மிக முக்கியமான biological properties which water is essential to keep the body in a very good condition. இது தவிர சின்ன யூசஸ் கூட இருக்கு. As some of you, ஒரு பையன் சொன்ன மாதிரி, it regulates the body temperature. நீங்கள் பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்கு வாட்டர் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது எவாப்ரேட் ஆகி வெளியில் போயிட்டு பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாமல் பார்த்துக்கும். அதனால தான் நம்ம சம்மரில் நிறையா தண்ணி குடிக்கிறோம். பிகாஸ் அவர் பாடி கெட்ஸ் எவாப்ரேட், வாட்டர் கெட்ஸ் எவாப்ரேட்டட். டு கீப் இட் வி ஹாவ் டு ட்ரிங்க் மோர் அண்ட் மோர் வாட்டர். தட் பிரிங்ஸ் டவுன் த பாடி டெம்பரேச்சர். உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இல்லைன்னால இந்த ஹீட் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ட்ரை ஸ்கின்னு, இது எல்லாமே ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ். அண்ட் blisters, கொப்பளங்கள் வர்றது. ஸோ டு அவாய்ட் ஆல் தீஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் we need to take the total water in our body should be not less than 75%. Next, it helps for the digestion. எப்படி உணவு செரிக்கிறதுக்கு தண்ணி எப்படி ஹெல்ப் பண்ணும்? நீங்கள் பயாலஜியும் இருக்கீங்க அல்லது நிறைய ப்ரோக்ராம்ஸ் இப்போலாம் டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் சயின்டிஃபிக்காக நிறையா நடக்கும். நல்ல ப்ரோக்ராம்ஸ் சொல்கிறேன். how water helps for digestion. இதில் நிறைய பயாலஜி தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக வரும். பட் தட் இஸ் த ரோல் ஆஃப் வாட்டர். நீங்கள் உணவு செரிக்கிறதுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் வந்து அரிசி போட்டு மாவு அரைக்கிறாங்க இல்லையா, அதே தான் நம்ம சாப்பிட்ற உணவை செரிச்சுக்கிறது. இட்ஸ் லைக் த ப்ரிப்பேரிங் திஸ் மாவு ப்ரிப்பரேஷனில் எப்படி கிரைண்டரில் வந்து தண்ணி ஊற்றினா தான் மாவு அரைக்க முடியும், வெறும் அரிசியை போட்டிங்கன்னா அரைக்க முடியுமா? ஸோ யூ நீட் டு ஆட் வாட்டர். நோ, தேர் வாட்டர் ஹெல்ப்ஸ் ஃபார் பிரேக்கிங் த கிரைண்ட்ஸ். அரிசியை உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிரைண்ட் பண்ணி ஒரு மாவு கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு தண்ணி ஊற்றுறோம். இன் அவர் பாடி இன்டெஸ்டைன் நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து மோஸ்ட்லி சாலிட் ஃபுட். மோஸ்ட்லி நம்ம எப்பவுமே சாலிட் தான் ஃபுட்டுன்னு எடுத்துக்கிறோம், லிக்விட ஃபுட்டுன்னு சொல்ல மாட்டோம். இட்ஸ் அ ட்ரிங்க், ஹெல்த் ட்ரிங்க் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ இந்த சாப்பிடக்கூடிய சாலிட் ஸ்டேபிள் ஃபுட் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், சிவிங், பல்லில் மெல்றோம். தென் த பைல் ஆசிட்ஸ் சலைவா கெட்ஸ் மிக்ஸ்ட். இந்த பைல் ஆசிட்ஸ் அண்ட் சலைவா மிக்ஸ் ஆகிறப்ப தான் கொஞ்சமாக உடைக்கப்படும் நாம் ஒன்றும் உணவில் இருக்கக்கூடிய பல்க் பார்ட்டிகல்ஸ். தே கோ த்ரூ த ஃபுட் பைப், குடலுக்கு போகுது, அங்கே தான் செரிமானம், டைஜஷன் நடக்குது. நீங்கள் இந்த தண்ணி அங்கே ஏன் கட்டாயமாக குடிக்கணும்னா சாப்பிட்றதுக்கு முன்னே தண்ணி குடிக்கிறோம். நீங்கள் இல்லைன்னா ட்ரையாக இருக்கும், ஃபுட் பைப் ட்ரையாக இருக்கும், சாப்பிட தோணாது, சாப்பிட டிஃபிகல்ட்டிஸ் வரும். இந்த செரிமானம்ங்கிறது இட்ஸ் எ மெக்கானிக்கல் ஆக்ஷன். உணவு செரித்தல்ங்கிறது இது ஒரு எந்திரவியல் சம்மந்தப்பட்டது. உங்கள் குடலில் வந்து நிறைய கசக்கி புளிகிற மாதிரி தான் இந்த ப்ராசஸ். ஃபுட்டை வந்து உடைக்கிறது அப்படித்தான். அந்த இடத்துல வாட்டர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்து லீட் டு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ். வாட்டர் இருக்கணும் கட்டாயம். ஸோ தட் ஹெல்ப்ஸ் ஃபார் த டைஜஷன் ஒர்க். அப்படி வாட்டர் இருந்து நல்ல டைஜஷன் நடந்தால் தான் நாம் இன்னும் உணவில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், சத்து பொருள்கள் வந்து நம்ம ரத்தத்தில் கலந்து வேஸ்ட் பொருள்களை வெளியேற்றணும்.
இல்லைனீங்கன்னா ப்ராப்பர் டைஜஷன் நடக்காது. ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் வில் நாட் பி டேக்கன் அப் பை த பாடி அண்ட் ஆல் த ஃபுட் விச் வி ஈட் வில் கோ வேஸ்ட் வித்வுட் எனி யூஸ் ஃபார் த பாடி. நமது உடலுக்கு தேவையான சத்து பொருட்கள் லைக் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே ரத்தத்தின் மூலியமாக தான் கலந்து உடம்புக்கினுடைய வளர்ச்சிக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகிறோம். அந்த ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் திஸ் இன்டேக் ஃபுட் இஸ் பாசிபிள் ஒன்லி வித் அவைலபிள் வாட்டர் டூரிங் த digestion activity. Then it also helps to keep the muscles and the skin toned. நம்ம பாடி பளபளன்னு சர்மம் பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் த டோன்டு ஸ்கின். இப்போவெல்லாம் நிறையா சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் அதுன்னு நிறையா கமர்ஷியலாக வந்துருச்சு. நீங்கள் ஒரு ஓல்டன் டேஸில் யார் இந்த க்ரீம் அப்ளை பண்ணியிருப்பாங்க, பட் தே ஹாவ் வெரி குட் லுக் வித் அ ஷைனி லுக். எல்லாமே எப்படி பாசிபிள்னீங்கன்னா ப்ராப்பர் ஃபுட், ப்ராப்பர் வாட்டர் இன்டேக் அண்ட் குட் குவாலிட்டி வாட்டர். இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு ட்ரை ஸ்கின் வர ஆரம்பித்தாலே வாட்டர் லாஸ். அப்புறம் ட்ரை ஸ்கின் இருந்தாலே டைஜஷன் ப்ராப்ளம் நேச்சுரலி வந்துடும். ஏன்னா பாடியில் வாட்டர் கம்மியாக இருக்குது. அங்கே வாட்டர் கம்மியாக இருந்தால் சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் வேஸ்ட்டாக போகுது. இதெல்லாம் வேஸ்ட்டாக போக நேச்சுரலி யூ கேனாட் ஹேவ் அ குட் ஸ்கின் அண்ட் லுக். நல்ல பர்சனாலிட்டி டெவலப் பண்ண முடியாது. ஸோ வாட்டர் இஸ் அன் இன்டைரக்ட்லி ஹெல்பிங் டு கெட் குட் லுக் அண்ட் த பர்சனல் லைஃப் அண்ட் த குட் ஹெல்த்தி பாடி if its content is very much large. And it helps for the weight loss also. நீங்கள் வெயிட் லாஸுக்கும் வாட்டர் ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுது. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஒபிசிட்டி உடல் பருமன்கிற ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, nowadays இட்ஸ் அ வெரி பிக் இஷ்யூ, நாட் ஓன்லி ஃபார் எல்டர், ஈவன் ஃபார் யங் ஏஜ் பீப்புள் ஆல்சோ. இந்த ஒபிசிட்டி எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டைஜஷன் நடக்கிற இடத்துல தான் கொழுப்பு பொருள் தனியாக பிரியும், நியூட்ரியன்ஸ் தனியாக பிரியும், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே பிரியும். ஃபஸ்ட்டு டெபாசிஷனே வந்து குடல் சுற்றி தான் ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு ஒபிசிட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னா டைஜஷன் நடந்து அந்த எல்லாமே தனியாக மிக்ஸ்அப் ஆகி பாடியில் எடுத்துக்கிட்டு போகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு பாத்திரத்திற்கு அப்படியே லேயர் லேயராக படிஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா என்ன ஆகும், அதுக்கு மேலே 10-20 கோட்டிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதனுடைய சைஸு அதிகமாகிட்டு வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி தான் குடல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் ஆரம்பத்தில் ஃபேட் டெபாசிஷன் நடக்கும். ஃபேட் இஸ் அ ஹைட்ரோஃபோபிக் மெட்டீரியல். அது தண்ணியில் ஒட்டாது. தண்ணி இல்லாத பட்சத்தில் அது குடலில் ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ இஃப் யூ ஹாவ் ப்ராப்பர் வாட்டர் லெவல் இன் த பாடி, தி டெபாசிஷன் ஆஃப் ஃபேட் இன் எனி ஃபார்ம், மேபி நாட் ஓன்லி கொலஸ்ட்ரால், ஈவன் லிபிட்ஸ், so many compounds are there, their deposition is much easier when the intestine is having not sufficient loaded with water. So அது நல்லா நடக்கும் பொழுது then the putting on more weights will be very less chances you can control the weight of a body. So இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால தான் now you agree or not, water is an elixir of life. ஓகே, ஏன் வந்து வாட்டர் எலிக்சர் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம், இட்ஸ் அ மேஜிக்கல் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சச் அ ஒண்டர்ஃபுல் சப்ஸ்டன்ஸ். பட் நமக்கு எளிதில் கிடைக்கிறதுனால அதனுடைய முக்கியத்துவம் தெரியறதில்ல. இட்ஸ் அ வெரி 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 யூஸ்ஃபுல் சப்ஜெக்ட் மேட்டர் ஃபார் ஹேவிங் அ ஹெல்த்தி லைஃப். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது தான் வந்து த ஃபண்டமெண்டலி த ஏர் குவாலிட்டி, த ஃபுட் வாட் வி இன்டேக் அண்ட் த வாட்டர் விச் வி ட்ரிங்க், ஹவு தே ஹெல்ப் அஸ் டு மெயின்டைன் அ ஹெல்த்தி லைஃப். Now we will go for some other biomolecules which we come across in our life every day. ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்லைட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நோ ஈக்குவேஷன், நோ ஃபார்முலா, நோ ஸ்ட்ரக்சர், அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கணுங்கிறது தான் லைஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ திஸ் காஃபி பார்த்ததுமே நாக்கில் எச்சா ஊறும் கொஞ்சம் இல்லையா, ஏன்னா இந்த டைமுக்கு நல்லா தான் இருக்கும். காஃபி வந்து நல்லதா கெட்டதாங்கிற ஆர்கியூமெண்ட்டு எல்லா வீட்லேயும் நடக்கும். எங்கள் வீட்லேயும் கூட என் பொண்ணு காஃபி குடிக்கிறோம்னா நான் குடிக்காதேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். பட் இட் இஸ் குட் ஆர் பேட், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நத்திங் பேட் இன் அ காஃபி, நத்திங் பேட் இன் அ காஃபி, சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். நான் இந்த ஸ்லைடு போட்டுக்கிறது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டதுமே த்ரூ த பப்ளிஷ்டு ஒர்க், எல்லாமே அறிவியல் பூர்வமாக ப்ரூவான விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கேன். நான் என்னோட லேபை பண்ணது கிடையாது, இல்லை பொய்யான விஷயங்கள் கிடையாது, எல்லாமே ப்ரூவன் பை மெடிக்கல் ஃபீல்ட். காஃபி இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், ப்ரொவைடட் நம்ம போட்டிருக்கிற காஃபி தூள் மோசமாக இருக்கும் இந்தியாவில். தட் இஸ் த ப்ராப்ளம். அதனால காஃபி குடிக்காதீங்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே ஒரு மனிதன் சோர்வாக இருக்கும் பொழுது, இப்போ ஒரு ஹவர் ஃபுல்லாக கிளாஸ் நடத்திட்டு அல்லது கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு 2 பேரும் டயர்ட் ஆயிடுவோம்.
நீங்கள் உட்காந்து கேட்குறதும் டயர்டு தான் ஆகும், நான் பேசுகிறதும் டயர்டு தான் ஆயிரும் இல்லையா? ஸோ வென்எவர் வி ஃபீல் டயர்ட், டயர்ட்னஸ்ங்கிறத எப்படி வேணாலும் உணர முடியும். கொஞ்சம் டல் அடிக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும், மைண்டு வந்து பிளாங்க் ஆயிரும், அப்படியே நின்று போயிடும். இதெல்லாமே வந்து டு எக்ஸ்பிரஸ் தட் யூ ஆர் டயர்ட். இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து காஃபி குடித்தோம்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவர் மசில்ஸ் காட் டென்ஸ் அப், ஒரு புத்துணர்வு தெரியும், வி ஃபீல் எக்ஸைட்டட், ஒரு உற்சாகம் பிறக்கும், அண்ட் அவர் ஹார்ட் பீட் இஸ் இன்க்ரீஸ்ட். ஹார்ட் பீட் இன்க்ரீஸ்ங்கிறதுக்கு இங்கே என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் பிரிஸ்க்னு அர்த்தம். ஹார்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகாது, யூ ஆர் பிரிஸ்க். After having a cup of coffee, a normal person will experience good activity, the tense up of the muscles and excitement in the mood and increase in the heartbeat actions. That means you are active. இந்த பண்புகள் எல்லாமே உணர முடியும். எப்போ உணர முடியும்னு கேட்டிங்கன்னா, when you have a good quality coffee, you all will enjoy the benefits of the coffee. ஸோ இந்த காஃபியில் என்ன இருக்கு? There is a substance called caffeine. காஃபின்ங்கிற ஒரு வேதிப்பொருள், இட்ஸ் அன் ஆல்கலாய்டு. இந்த இயற்கையாக தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஃப்ளவனாய்ட்ஸ், கரோட்டினாய்ட்ஸ், அல்கலாய்ட்ஸ், ஸ்டெராய்ட்ஸ், இந்த மாதிரி சொல்லுவோம். இது வந்து ஒரு ஆல்கலாய்டு என்ற வகையை சேர்ந்த சேர்மங்கள். இந்த ஆல்கலாய்டுகள் எல்லாமே எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டதுன்னா, குறைந்த அளவில் வந்து தே ஆர் குட் ஃபார் ஹெல்த். ஆப்டிமம் டோசேஜ்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டும் பொழுது தட் பர்சன் வில் பிகம் அடிக்ட் டு இட். இப்போ போதைப் பொருள்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, கஞ்சா, கொகைன், இது எல்லாமே வந்து மெடிக்கல் காம்பவுண்ட்ஸ், தே ஆர் மெடிசின்ஸ். எப்போ மெடிசனாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குறைந்த அளவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும். அந்த அளவு அதிகமாக அதிகமாக த பர்சன் வில் பிகம் அடிக்ட் டு இட். தட் இஸ் ஒய் காஃபி குடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம். அந்த காஃபின் அளவு பாடியில் அதிகமாக போயிடக்கூடாது. அதிகமாக போனால் நீ அதை குடித்தா தான் ஆக்டிவாக இருப்பா, இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாமல், அதுதான் போதைக்கு அடிமையாகிறான்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டு உள்ள காஃபின் என்ற பொருள் வந்து அதில் இருக்குது. இந்த காஃபின் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, கொக்கைன் என்ற ஒரு வேதிப்பொருள். கொக்கைன் இஸ் அன் ஆல்கலாய்டு, காஃபின் இஸ் அன் ஆல்கலாய்டு, கொக்கைன் இஸ் அன் ஆல்கலாய்டு. கஞ்சா செடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு வந்து கொக்கைன், காஃபி செடியிலிருந்து எடுக்கக்கூடியது காஃபின். இது ரெண்டுமே ஒத்த பண்புகளை கொண்ட வேதிப்பொருள்கள். அப்போ காஃபி நல்லதுன்னா கொக்கைன் நல்லது தானே. ஆனால் கொக்கைனை ஏன் போதைப் பொருள்னு தடுக்கிறாங்கன்னீங்கன்னா, நம்ம ஆளுங்க அதை யூஸ் பண்ணி பழகிட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாமல் ஆயிடுவாங்க. அதுதான் போதைக்கு அடிமையாயிடுறான் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் கொண்டு அவனை நிறுத்திடும். தட் இஸ் வாய் பீப்புள் சே காஃபி குடிச்சு பழகாத. பழகலாம், வித்தின் அ லிமிட் இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். அதர்வைஸ் த பர்சன் வில் பிகம் அடிக்ட். அதுக்கு அடிமையாகி போய் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. அது காஃபியாக இருந்தால் பரவாயில்ல, இதே கொக்கைனாக இருந்ததுன்னா அதிலிருந்து வெளியில் வர முடியாதவன் தான் போதைக்கு அடிமையாகி லைஃப் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். ஸோ தட் இஸ் த ரீசன் ஒய் பீப்புள் டோன்ட் ரெக்கமெண்ட் டு ஹேவ் அ காஃபி. அதர்வைஸ் காஃபி இஸ் ரியலி குட். எப்படி குட்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் காஃபியை குடித்தோம்னா என்ஜாய் பண்ண முடியும். பட் நம்ம பாடியில் அடினோசின் என்ற ஒரு வேதிப்பொருள் வந்து மூளையிலிருந்து சுரக்கப்படும். அடினோசின், இந்த அடினோசின் வந்து அப்படியே மூளையிலிருந்து உற்பத்தியாகி and it reaches the receptors, slow down the nerve cell activity. நம்ம பாடியில் எப்போ பெரும்பாலும் அடினோசின் ஆக்டிவிட்டிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டல்லான கிளைமேட்டில், இருட்டான நேரத்தில், இந்த மாதிரி சூழல்களில் வந்து அடினோசின் மூளையில் தானாக உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். இந்த அடினோசின் உற்பத்தியாகி அதனுடைய இது இட்ஸ் அ ஹார்மோன் லைக் மிக்ஸ் அப் வித் த பிளட் அண்ட் ரீச்சஸ் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. பாடியில் வந்து ரிசப்டார்ஸ்னு ஒன்று இருக்கும். there are so many hundreds of receptors. இப்போ நான் வந்து ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை போடுறேன் அப்படின்னா, அந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு இப்போ எப்படி நம்ம எஃப்எம் டியூன் பண்ணிக்கிறோம் மொபைலில் வந்து we have so many selections, ரிசப்டார்ஸ் இருக்குது. we have a receiver. ஏரில் வந்து எல்லா சிக்னலும் போயிட்டு தான் இருக்கும், ஆனால் நமக்கு தேவையானதை டியூன் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லையா? that is by a receptor, a receiver. Our body have so many receptors. One receptor will receive the particular drug material so that no other material will be taken up by that particular receptor. இந்த அடினோசின்கிற ஒரு வேதிப்பொருள் மூளையில் தான் சுரக்குது. இது பிளட்டில் மிக்ஸ் ஆகி எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கிறப்ப there are some receptors in the body. அதை உள்வாங்கி கொள்ளக்கூடிய பொருள்கள் இருக்குது பாடியில். அது என்ன பண்ணுன்னா, ரிசப்டார்ஸ் அடினோசினை வாங்கிக்கும். எதுக்கு வாங்கணும்னா, அடினோசின் வந்து ஒரு தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு பொருள். அடினோசின் உற்பத்தி அதனால தான் நைட்டில் நடக்கும், டல்லான கிளைமேட்டில் நடக்கும். when a person is dull, it indicates அவனுக்கு அடினோசின் ஆக்டிவிட்டி இருக்குது.
ஒருத்தனுக்கு காலையில் முதல்ல வரை தூக்கம் வரும், 8 மணிக்கே தூக்கம் வர்ற கேஸ்லாம் இருப்பாங்க கிளாஸில். அது அவனுடைய குறை இல்லை. அடினோசின் ஆக்டிவிட்டி வந்து அன்கண்ட்ரோல்டு செக்ரீஷன் ஆஃப் அடினோசின். அடினோசின் எப்போ உற்பத்தி ஆகணும்னா இரவில் தான் உற்பத்தி ஆகணும். இரவுங்கிறது என்ன? தூங்குற நேரம். ஸோ இரவில் உற்பத்தி ஆக வேண்டிய அடினோசின் அவனுக்கு சில கோளாறுகள்னால, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால எந்த நேரத்தில் காலையில் 8 மணிக்கு கூட அவனுக்கு ஆக்டிவிட்டி இருக்கலாம் அடினோசினில். அது மாதிரி இருக்கிறவன் தான் தன்னை அறியாமல் தூங்குவான். ஃபர்ஸ்ட் அவரே தூக்கம் வருதுன்னா அது அவன் குறையில்லை, அவன் பாடியில் அடினோசின் உற்பத்தி ஆகிருக்குதுன்னு அர்த்தம். இந்த அடினோசின் உற்பத்தியாகி ரத்தத்தில் கலந்து வரும் பொழுது நம்ம பாடியில் ரிசப்டார்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, எல்லாமே அந்த ரிசப்டார்ஸ் பூரா அடினோசினை உறிஞ்சிக்கிட்டு தூங்கலான்னு நினச்சிரும். ஏன்னா பாடி வாண்ட்ஸ் டு பி அட் ரெஸ்ட். எந்த ஒரு பொருளுமே ஒரு இயல்பான நிலையில் இருக்கிறதை விரும்பும். இயல்பான நிலைங்கிறது என்ன? ஸ்டேபிள் ஸ்டேட் இஸ் த ரெஸ்ட் ஸ்டேட். நீங்கள் இந்த சேர் இப்படி இருந்தால் தான் இயல்பு. அதை இவ்வளோ தூரம் தூக்கி வச்சிருந்தோம்னா தட் இஸ் நாட், தட்ஸ் அன் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ எவ்ரி திங் வாண்ட்ஸ் டு பி அட் ரெஸ்ட் ஆர் இந்த ஜீரோ பேலன்ஸ் ஸ்டேட், அட் த கிரவுண்ட் ஸ்டேட் லெவல். உடம்பு, மனித உடம்பு ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணும் ரெஸ்ட் எடுத்துக்கிறத. எல்லாருடைய உடம்புமே ரெஸ்ட் எடுக்கிறத விரும்பும். ஏன்னா செல்ஸ் கேன் பிகம் இன்ஆக்டிவ். ஜம்முன்னு ஜோராக உட்காந்துருக்கலாம், தூங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த அடினோசினை வாங்கிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடறோம் இல்லையா. காஃபி குடித்தா என்ன நடக்கும்? தூக்கம் போகுங்கிறது இயல்பு. தட் இஸ் ஒய் வி என்ஜாய் த பெனிஃபிட்ஸ். வி ஃபீல் ஆக்டிவ், வி ஃபீல் எக்ஸைட்டட் அண்ட் வி ஆர் வெரி பிரிஸ்க். இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடித்த காஃபியில் இருக்கக்கூடிய காஃபின் என்ற வேதிப்பொருள் பாடியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த அடினோசான் ரிசப்டார்ஸ் இருக்குன்னு சொன்ன உள்வாங்கிகள் அடினோசின் தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டு உருவத்தில் ஒத்தவை. காஃபின் அண்ட் அடினோசின் லுக்ஸ் ஐடென்டிக்கல். தேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பட் த ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர். இது என்ன நினைக்கும்னா ரிசப்டார், ஓகே அடுத்து வருது, அடினோசின் வருது, நம்ம நல்லா ஜம்முன்னு கண்டினியூஸாக தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு காஃபினை வந்து தெரியாதனமாக அடினோசினாக உள்வாங்கி கொண்டு இந்த காஃபின் போய் ரிசப்டாரில் அட்டாச் ஆனதுமே இட் ஷோஸ் இட்ஸ் ஓன் ஆக்டிவிட்டி பிகாஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் டிஃப்ரெண்ட். தட் இஸ் வாய் ஒரு பர்சன் தூக்கமாக இருக்குதுன்னா காஃபி குடித்தா தூக்கம் போயிருங்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து அடினோசின் வந்து தூக்கத்தை வளைக்கும், காஃபின் வந்து தூக்கத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும். ஸோ அடினோசின் போல உருவ ஒற்றுமை கொண்டுள்ள காஃபின் என்ற வேதிப்பொருள் நாம் எடுத்துக்கக்கூடிய காஃபியில் இருந்து காஃபினுக்கு இருக்கக்கூடிய பண்பு வந்து தூக்கத்திலிருந்து விடுதலை அடைய செய்யும். தட் இஸ் வாய் மார்னிங் எழுந்துச்சதே காஃபி குடித்தா கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிறோம் அப்படின்னு காரணம். பிகாஸ் ஆஃப் த சிமிலாரிட்டி இன் த ஸ்ட்ரக்சர் பிட்வீன் அடினோசின் அண்ட் காஃபின். தட் இஸ் வாய் தூக்கமாக இருக்கிறவன் காஃபியை குடித்தா தூக்கம் வராது. ஏன்னா அங்கே அடினோசின் இல்லை, காஃபின் உள்ளே போயிருக்கு. காஃபின் வில் பிஹேவ் இன் அ டிஃப்ரெண்ட் வே ஃப்ரம் தட் ஆஃப் அடினோசின். இது ஏமாற்றி தான் பாடியில் நடக்கும். அடினோசின்னே நினச்சிக்கிட்டு காஃபினை குடிச்சிக்கிட்டு காஃபின் உள்ளே போய் ரிசப்டாரை பூரா பிரிஸ்க் ஆக்கி விட்டுரும். ஸோ தட் த பர்சன் வில் பி எக்ஸைட்டட். ஓகே, நெக்ஸ்ட் டீ. இதுவும் எல்லா வீட்லையும் நடக்கிற பட்டிமன்றம் தான், டிவிலையும் பட்டிமன்றம். டீ குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா? நிறைய வீட்டில் உங்களெல்லாம் டீ குடிக்க கூட விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் டீ இஸ் லைக் அ மெடிசின். ரொம்ப நல்ல பொருள். எல்லாமே என்ன ப்ராப்ளம்னா இந்தியாவில் அடல்ட்ரேஷன் இஸ் அ பிக் ப்ராப்ளம். நாம் எடுத்துக்கிற எந்த ஃபுட் மெட்டீரியலும் ஒரிஜினல் இல்லை, கலப்படம் அதிகமாக போகிறதுனால. இன்னும் சொல்ல போனால் ஈவன் எங்கள் வீட்லேயும் கூட சொல்கிறேன், சில்லி பவுடர், மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கடையில் வாங்கினோம்னா உலகத்திலேயே நம்ம நோயை வாங்கிக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இது ரெண்டில் தான் கலப்படம் ரொம்ப ஜாஸ்தி. மஞ்சள் தூள்லையும் சில்லி பவுடர்லையும் மட்டும்தாங்க இருக்கிறதுலையே மேக்ஸிமம் அடல்ட்ரேஷன் அந்த ரெண்டில் தான் பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ மஞ்சள் வாங்கி மஞ்சள் பொடி அரைப்பாங்க, மிளகாய் காய வச்சு பொடி அரைப்பாங்க. அந்த ரெண்டில் தப்பிச்சாலே நிறையா டிசீஸ்லேருந்து தப்பிச்சுக்க முடியும். ஏன்னா செங்கல் தூள் கலக்கிறாங்க. இட்ஸ் ட்ரூ, சும்மாவெல்லாம் இல்லைங்க. எல்லாம் கலந்து கம்பெனிஸில் போய் ரைடு விட்டு பிடிச்சிருக்கிறாங்க. நிறையா ஃபுட் ஆஃபீஸர்ஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவில் அடல்ட்ரேஷன் அதிகமாக வந்ததுனால தான் எதையுமே இப்போ சாப்பிடாதீங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். ஏதாவது வீட்டில் செஞ்சு கொடுத்தா சாப்பிடணும். ஏன்னா நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிட முடியாது, ஜங்க் ஃபுட் வேறு சாப்பிட முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாது. எல்லாத்துலேயும் அடல்ட்ரேஷன். லெட் பாய்சனிங் இருக்குது. நூடுல்ஸ் இஸ் ஹேவிங் சம் போர்ஷன்ஸ் ஆஃப் லெட். ஹவு பாய்சனஸ் இட் இஸ் நோ. லெட் எல்லாம் கொஞ்ச நாளையில் கிட்னி ஃபெயிலியருக்கே கொண்டு போய் விட்டுரும். சச் அ பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். மெர்க்குரி பாய்சன் மாதிரி லெட் பாய்சன். ஸோ இந்த அளவுக்கு இந்தியாவில் ப்ரிப்ரேஷன் எல்லாம் மோசமானதுனால தான் இப்போ எந்த ஃபுட்டுமே நம்பி சாப்பிட முடியாமல் இருக்கிறோம். பட் டீ இஸ் ரியலி அ ஹெல்த் ட்ரிங்க். ஃபாரின்லாம் டீ வந்து ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி தான். காரணம் என்னென்னா, இஃப் அ பர்சன் ஹேவிங் எ டீ, அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து கேட்டகின்கிற பொருள். நிறையா இருக்கும், பட் ஒன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் இஸ் கேட்டகின். இந்த கேட்டகின்ங்கிறது வந்து மிக முக்கியமான பொருள். டீ இலையில் இருக்குது, தண்ணியில் போட்டு டிகாஷன் வச்சு குடிக்கிறோம்.
இது வந்து தண்ணியில் கரைஞ்சி டிகாஷன் வழியாக வெளியில் வந்து நம்ம அதை தான் டீயாக குடிக்கிறோம். இந்த டீனுடைய ஹிஸ்ட்ரி தெரியுமா? டீ எப்படி கண்டுபிடிச்சாங்கங்கிறது எனி ஒன் ஆஃப் யூ ஆனதுன்னு தெரியும். அதாவது சைனாவில் தாங்க வேர்ல்டில் ஃபஸ்ட்டு டீ கண்டுபிடிச்சாங்க. சைனாவில் தான் டீ கண்டுபிடிக்கப்பட்டது. தேநீர், டீ. ஒரு சைனீஸ் மன்னன் வந்து வாருக்கு போகிறான், பக்கத்து நாட்டுக்கு வாருக்கு போயிட்டு பார்டரில் ஒரு கூடாரம் அமைச்சு, நீங்கள் மிலிட்ரி பீப்புளெலாம் அப்படி தான் டென்ட் போட்டு தான் படுத்து தூங்குவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க வாருக்கு போவாங்க, வந்து படுத்து தூங்குறாங்க, அடுத்த பேட்ச் போவாங்க, இப்படியே வார் நடந்துட்டுருக்கு. இது எவ்வளோ 1000 வருஷங்களுக்கு முன்னே கண்டுபிடிச்சிருக்காங்க டீயை சைனாவில். இவங்க எல்லாம் படுத்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஆட்டு கூட்டம், மந்தையாக ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு ஒரு குறிப்பிட்ட செடியை போய் கடிக்குது. ஆற்றுல பக்கத்தில் ஓடுற தண்ணியை போய் குடிக்குது. துள்ளி குதிச்சு ஓடுது அது பாட்டில். இதை வந்து டெய்லி பார்க்குறாங்க. நேராக அந்த செடி இருக்கிற இடத்துக்கு போகுது, செடியை திங்குது, பக்கத்தில் ஓடையில் ஓடுற தண்ணியை குடிக்குது ஃபாலோ பண்ணி. இது ரெண்டும் நடந்ததுக்கப்புறம் ரொம்ப துள்ளி குதிச்சுக்கிட்டு கூட்டம் கூட்டமாக ஓடுது. இதை வந்து அப்படியே மானிட்டர் பண்ண இவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஏதோ சம்திங் ஸ்பெஷல், இல்லைன்னா ஏன் இந்த செடியை கடிச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு ரொம்ப சோம்பலாக வந்த ஆடெல்லாம் துள்ளிட்டு ஓட ஆரம்பிச்சிருது. ஸோ சம்திங் இஸ் தேர்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இலையை கொண்டுக்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு சின்ன கலர் கொடுக்குது. பச்சை தண்ணியில் போட்டால் அவனுக்கு டீ லீஃப்லேருந்து பெரிய அளவில் ஒன்றும் தெரியாது. அடுத்து சூடு பண்ணி பார்க்குறாங்க. தட் இஸ் ஹவு த டிகாக்ஷன் வாஸ் ஐடென்டிஃபைட். அந்த இதை குடிச்சு தான் அப்புறம் தே கம் டு நோ இது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு. ஈவன் இன் மெனி கண்ட்ரீஸ் நவ் டீ இஸ் லைக்லி டு பி எ ஹெல்த் ட்ரிங்க். அதுக்கு காரணம் என்னன்னா, அதில் இருக்கக்கூடிய கேட்டகின் என்ற வேதிப்பொருள். அதனுடைய ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். திஸ் இஸ் வாட் இஸ் கேட்டகின். நீங்கள் ஃபீனால்ஸ் படிச்சிருப்பீங்க, 11th 10th வந்திருக்கும். ஃபீனால்ஸ் ஆர் ஹைட்ராக்சி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். மினிமம் ஒரு OH இருந்ததுன்னா தட் இஸ் ஃபீனால். 2 OH வந்துச்சுன்னா கேட்டகால், ரெசார்சினால். 3 OH வந்துச்சுன்னா பைரோகலால். 3க்கு மேலே OH வந்துச்சுன்னா தே ஆர் பாலிஃபினால்ஸ். பாலினா மெனி, நிறைய OH தொகுதிகளை கொண்ட ஒரு சேர்மம். ஓகே, திஸ் பாலிஃபினால்ஸ் தான் வந்து கேட்டகின் என்ற ஒரு சேர்மம். இந்த டீ இலையில் இருக்கக்கூடிய நிறைய வேதிப்பொருள் கலந்துருக்கும். ஆக்டிவ் இன்கிரியன்ட் இஸ் பாலிஃபினால்ஸ் விச் இஸ் கேட்டகின். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேட்டகின். 5 OH தொகுதி இருக்கும் பார்த்தீங்கன்னா. இந்த 5 OH தொகுதி இருக்கிறது தான் டீனுடைய எனர்ஜிக்கே காரணம். பிகாஸ் நம்ம எப்போ டல்லாக இருப்போம்னு கேட்டிங்கன்னா, when we have some stress, that stress may be of any kind. பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன் பிடிக்கலனா கூட நம்ம பாடியில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ரோட்டில் வண்டி ஓட்டினோம்னா நம்ம பின்னாடி ஆர்னு அமுத்திக்கிட்டே வந்தோம்னா ஸ்ட்ரெஸ் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் ப்ராக்டிக்கல் லைஃப். எவ்ரிடே மீட் பண்ணுறோம்ல. இங்கேருந்து ரோட்டுக்கு போனோம்னா தெரியாது எவன் கூட சண்டை கட்ட வேண்டியிருக்கும், அவன் வண்டியை கொண்டாந்து நம்ம மேலே மோதிட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வருவான். இந்த மாதிரி திஸ் இஸ் த வே ஹவு த ஸ்ட்ரெஸ் இஸ் டெவலப்ட் இன் இண்டிவிஜுவல்ஸ் லைஃப். ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஸ்ட்ரெஸ் வர்றது நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பிடிக்கலன்னா காலையிலேயே ஸ்ட்ரெஸ் தான். பக்கத்து சீட்டில் இருக்கிற உன் ஃப்ரெண்டு பிடிக்காத ஆளை பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்கன்னா கிளாஸில், அதுவும் ஸ்ட்ரெஸ் தானே. உட்காந்துருக்கிறதே ஒருத்தனுக்கு ஒருத்தன் 45 டிகிரி விலையில் உட்காந்துருப்போம். ஸோ திஸ் இஸ் த வே ஹவு ஸ்ட்ரெஸ் இஸ் டெவலப் இன் அ பாடி. ஸ்ட்ரெஸ்ன்னா நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். பிடிக்காதவன் கூட இருக்கிறது ஸ்ட்ரெஸ் தான், பிடிக்காத இடத்துல வண்டியில் போகிறது ஸ்ட்ரெஸ் தான், பிடிக்காத வாத்தியார் கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு டீ இஸ் ஒன் சச் அ பியூட்டிஃபுல் விச் வில் கிவ் யூ ரிலாக்ஸேஷன். மூடு வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். And it's a mood swinger also. Tea will swing your mood from dull to bright, dull to active. How it becomes as a mood swing agent nu pathina, because of the presence of 5 OH groups. Normally free radicals nu solradhu. Innonu radical scavengers. Okay. ஸோ திஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அண்ட் ரேடிக்கல் ஸ்கேவஞ்சர்ஸ்னு 2 தெரிஞ்சாலே டீ எவ்வளவு நல்லதுன்னு தெரிஞ்சிடும். ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிறது நம்ம பாடியில் ஒன்று ஸ்மோக்கிங்கில் ஜெனரேட் ஆகுது, அல்லது பொல்யூஷனில் ஜெனரேட் ஆகுது, அல்லது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இந்த பாடி ஆட்டோமேட்டிக்கலி சம் ரேடிக்கல்ஸ் வில் பி ஜெனரேட்டட் இந்த பாடி. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஜெனரேஷன் நடக்க ஸ்ட்ரெஸ் கூடிட்டே போகும். அதனுடைய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் த கேன்சர் க்ரோத். What is the cancer growth? Uncontrolled cell division. கட்டுக்கடங்காத செல் டிவிஷன் நடந்தால் தானே அதை கேன்சர் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த செல் டிவிஷனை இன்டியூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமாக அமையும். கேன்சருக்கு 1000 காரணங்கள் சொல்ல முடியும். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் த ஸ்ட்ரெஸ் டெவலப் வித்தின் த பாடி விச் கேன் காஸ் த மூட்டேஷன் ஆஃப் த செல்ஸ் வந்து மூட்டேட் ஆகிறதுனால கேன்சர் க்ரோத்துக்கு ஒரு காரணமாக அமையும். ஸோ இவ்வளவும் மோசமானது வந்து
ஸ்ட்ரெஸ்ஸுனால டெவலப் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் எதனால வரும்னு கேட்டிங்கன்னா the formation of free radicals in the body. Now we will know what is a free radical. நீங்கள் படித்த கெமிஸ்ட்ரியில் XYங்கிற ஒரு மூலக்கூறு வந்து X + Y - பிரியலாம் அல்லது X - Y + பிரியலாம். This is possible. This is the cation, நேர்மின் அயனி எதிர்மின் அயனி. இங்கே இது எதிர்மின் அயனி, இது நேர்மின் அயனி. ஸோ எனிவே a molecule XY will be broken into X + Y - or X - Y +. In one way it is a cation and an anion. இது எல்லாமே எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் வந்து X பக்கம் வந்துச்சுன்னா X - ஆகும், Y வந்து ப்ளஸ் ஆகும். இந்த 2 எலக்ட்ரான் Y பக்கம் போனால் Y - X +. This is how cations and anions will be formed from a neutral molecule. இந்த ரெண்டுமே நடக்காமல் there is a situation X dot Y dot. இந்த 2 எலக்ட்ரான் ரெண்டுமே சமமாக X கூட ஒன்று Y கூட ஒன்று போச்சுன்னா these are said to be free radicals. இதுதான்ப்பா ஃப்ரீ ரேடிக்கல். தமிழில் வந்து தனி உறுப்புகள்னு சொல்கிறது. தனி உறுப்புகள் ஆர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒருத்தன் பாடியில் ஜெனரேட் ஆக ஸ்ட்ரெஸ் அக்குமுலேட் ஆகும். இது எப்படி ஜெனரேட் ஆகுதுங்கிறதுக்கு நிறைய காரணங்களை தான் நான் சொன்னது. ஸ்மோக்கிங் வில் ஆல்சோ கிரியேட் அண்ட் அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் வில் ஆல்சோ கிரியேட் ஸ்ட்ரெஸ் இன் அ பாடி அண்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் லிபிட்ஸ் இன் த பாடி வில் ஆல்சோ ஜெனரேட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் சர்டன் ரேடிக்கல்ஸ் இன் த பாடி. ஒட்டு மொத்தத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்கிற பாடியில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஒரு பர்சன் வந்து ரெஸ்ட்லெஸ் டென்ஷனில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் த கேன்சர், அக்கரன்ஸ் ஆஃப் த கேன்சர். ஸோ இவ்வளவு மோசமான விளைவுகள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் பாடியில் இருக்கக்கூடாது இல்லையா? அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவஞ்சர்ஸ். நார்மலி ஸ்கேவஞ்சர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தூய்மை பணி. ஸ்கேவஞ்சர்ஸ்னால் தப்பாக நினைக்காதீங்க. எதை சுத்தம் பண்ணுறோமோ அவங்க ஸ்கேவஞ்சர் தான். நான் என் ட்ரெஸ்ஸு நான் க்ளீன் பண்ணுறேன்னா ஐ ஆம் டூயிங் த ஸ்கேவஞ்சிங் ஆக்டிவிட்டி. ஒருத்தர் ஒரு தெருவு சுத்தம் பண்ணுறாங்கன்னா ஹீ இஸ் டூயிங் த ஸ்கேவஞ்சிங் ஆக்டிவிட்டி. எதெல்லாம் வந்து தூய்மை பணி செய்யப்படுகிறதோ ஆல் தட் ஆர் கலெக்டிவ்லி த ஸ்கேவஞ்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றுறதுக்கு வி நீட் ரேடிக்கல் ஸ்கேவஞ்சர்ஸ். ரேடிக்கல்ஸ் இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும். ரேடிக்கல்ஸில் வெளியில் ஏற்றுற தூய்மையை செஞ்சோம்னா பாடியில் ஸ்ட்ரெஸ் குறையும். அந்த தூய்மை பணியை செய்யக்கூடிய பொருளுக்கு பேர் வந்து ரேடிக்கல் ஸ்கேவஞ்சர்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவஞ்சர்ஸ் அல்லது ரேடிக்கல் ஸ்கேவஞ்சர்ஸ். இந்த ரேடிக்கல் ஸ்கேவஞ்சர்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சச் அ பியூட்டிஃபுல் காம்பவுண்ட் இஸ் கேட்டகின். கேட்டகின் இஸ் அ ரேடிக்கல் ஸ்கேவஞ்சர் ஆர் இன் ஜெனரல் ஆல் த பாலிஃபினால்ஸ் ஹேவிங் மெனி ஹைட்ராக்சில் குரூப்ஸ் ஆர் ஸ்கேவஞ்சர்ஸ். நீங்கள் எந்தெந்த மூலக்கூறுகளில் NH2, OH, COOH இந்த மாதிரி தொகுதிகள்லாம் இருக்குமோ அது எல்லாத்துலேயுமே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, OHல இருக்கிற ஆக்சிஜனில் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். NH2ல இருக்கிற Nல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த X டாட் கூட கம்பைன் ஆகும் அல்லது Y டாட் கூட கம்பைன் ஆகும். ஒரு சம் ஸ்பீசிஸ் YA கிடைக்கலாம், XB கிடைக்கலாம். சம்திங் வில் பி ஃபார்ம்டு பை காம்பினேஷன் ஆஃப் radicals produced in the body with the radicals present in the radical scavengers. இது ரெண்டும் சேர்ந்தப்ப ஒரு நியூட்ரல் ஸ்பீசிஸ் XB உருவாகிரும், YAங்கிறது உருவாகிரும். ஸோ த பாடி ஒரிஜினலி வித் ஹை லோட் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் will become free from the radical stress by combination with another things to form a stable molecules. ஒரு நிலையான மூலக்கூறாக மாறும். இந்த நிலையான மூலக்கூறாக இந்த ஃப்ரீ ரேடிக்கல் தனு உறுப்பை மாற்றுவதற்கு பாலிஃபினால் என்ற சேர்மங்கள் ரேடிக்கல் ஸ்கேவஞ்சராக பயன்படுகிறது. Such a substance is catechin because 5 hydroxyl groups are there. Polyphenols தான் வந்து mainly used as the radical scavengers. That is why having a cup of tea will reduce the stress by removing the radical formation. Then it gives you the freshness, the active, brisk situation. That is why tea is said to be a very good health drink because it avoids the formation of radicals. இது வந்து கேட்டகின் மட்டும் செய்யாது, நிறையா இருக்குது. நாம் உண்ணும் உணவில் பச்சை காய்கறிகள், பழங்கள் இருக்கு இல்லையா, they all have the radical scavenging activity. For example, colored vegetables. வெஜிடபிள்ஸ்னாலே கலராக தான் இருக்கும். முட்டைக்கோஸ் வேணால் ஒன்று ஒயிட்டில் இருக்கலாம், இன்னொன்று கலரில் இருக்கலாம். முள்ளங்கி வந்து ஒயிட்டில் இருக்கும், ரெட்டில் இருக்கும். இதை தவிர மெஜாரிட்டி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்டாக இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து தே ஆல் ஹாவ்
some chemical substances which are radical scavengers. That is why நீங்கள் சயின்டிஃபிக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த முனிவர்கள் சாமியார்கள்லாம் வந்து ஹெல்த்தியாக இருந்தாங்க, நோய் இல்லாமல் இருந்தாங்க. காரணம் என்னென்னா, they prefer to have the vegetables and the fruits which are radically stable and they avoid the stress formation. That is why the much preferred food is vegetables or the fruits. மீட் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. அது கண்டென்ட் அதிகமாக நீங்கள் மீட்டில் இருக்கக்கூடிய லிபிட்ஸ் ஆக்சிடைஸ் ஆகி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும் பாடியில். அதனால தான் நீங்கள் டீப் ஃப்ரைடு ஃபுட், சில்லி சிக்கன், சில்லி ஃபிஷ் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறது உண்மையாலுமே சாப்பிடக்கூடாது. நீங்கள் அதை எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் போட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லிபிட்ஸ் ஆக்சிடைஸ் ஆகி ரேடிக்கலாகவே தான் நம்ம பாடிக்குள்ளே போகும். சாப்பிட்ற சாப்பாட்டுக்குள்ளேயே ரேடிக்கல்ஸ் தானாகவே வந்துடும். தட் ரேடிக்கல்ஸ் ஆன் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், நாளாக that leads to the situation what is the stress and ultimately that may lead to cancer also. ஸ்ட்ரெஸ் வந்தாலே உடம்புல எல்லா டிசீஸுக்கும் அது காரணமாக அமைஞ்சிடும். That is why the deep fried food is not good for health. Scientifically they lead to the formation of radicals. அப்போ radicals அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து fresh vegetables, fruits and any colored vegetable is good scavenger of free radicals. ஓகே, இப்போ நான் சொன்னனுடைய ரிலேட்டிவ் ஸ்லைடு இது. The many vegetables and the fruits are strongly colored because they contain some substances called carotenoids. இது கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரட்டில் வந்து பீட்டா கரோட்டின்ங்கிற ஒரு சேர்மம் இருக்கிறதுனால தான் அதில் அந்த சிவப்பு கலரே வருது. அந்த கரோட்டினாய்ட்ஸ் வந்துங்க, இட்ஸ் அ குரூப் ஆஃப் மாலிகுல்ஸ், நாட் ஓன்லி ஒன் டைப், தெர் ஆர் மெனி டைப்ஸ். ஆரஞ்சில் இருக்கக்கூடியது ஒரு கலர் கொடுக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வேறு. லெமன் சிட்ரஸில் இருக்கக்கூடியது வேறு கலர் கொடுக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்ட் ஸ்ட்ரக்சர் வேறு. இன் ஜென்ரல் all these molecules are grouped into one type called carotenoids. அந்த carotenoids இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே கலர்டாக தான் இருக்கும். That is why most of the vegetables and the fruits are colored because of the presence of carotenoids in their molecules. Then what are carotenoids பார்த்தீங்கன்னா, they have some structure with unsaturation. பாருங்க, டபுள் பாண்டு, நிறைய இடத்துல டபுள் பாண்டு வரும். இந்த டபுள் பாண்டட் மாலிகுல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணும். அதான் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ஜெனரேஷன் ஆஃப் ரேடிக்கல்ஸ். அந்த ரேடிக்கல்ஸ் சைட்டில் டபுள் பாண்டு போய் ரியாக்ட் பண்ணி அந்த ரேடிக்கலை வெளியேற்றிடும். இந்த டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் வில் மேக் bond or some molecules with the radicals producing species and they form a new molecules so that the person is relieved of the stress. He became free from the tension and the stress. That is why all the fresh vegetables and the fruits are good for health. Only simple thing is presence of unsaturation. நிறைவுறாத கார்பன் இரட்டை பிணைப்புகள் நிறையா இருக்கும். அந்த இரட்டை பிணைப்புகள் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கலர் வேரியேஷன் வரும். அதனால தான் ஒன்று பச்சை கலரில் ஒரு வெஜிடபிள் கிடைக்குது, எல்லோ கலரில் கிடைக்கும், சிவப்பு கலரில் கிடைக்கும்னீங்கன்னா, ஆல் பிகாஸ் ஆஃப் த காம்போசிஷன் ஆஃப் these carotenoid molecules. Ultimately all these carotenoids are good for radical scavenging. Okay, the next one interesting molecule is chlorophyll. இப்போ இது எல்லாருக்கும் தெரியும், பயாலஜியில் படிப்பீங்க. வாட் இஸ் chlorophyll? இந்த பிளான்ட்ஸ்னுடைய ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான சன்லைட்டை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ரெண்டையும் வந்து கார்போஹைட்ரேட்டாக மாற்றக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த லீஃபில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் மூலமாக தான் நடக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஃபோட்டோ சென்சிடைசர் விச் அப்சார்ப் த சன்லைட், ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டருங்கிறது லீஃபில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் இருக்கக்கூடியதை கார்போஹைட்ரேட்டாக மாற்றக்கூடிய பியூட்டிஃபுல் வேலையை பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து குளோரோஃபில். இட்ஸ் வெரி சிம்பிள் மாலிக்யூல் வித் அ மெக்னீஷியம் காம்ப்ளெக்ஸ். எப்படி மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஹீமோகுளோபின் ஏன்னா அயன் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அந்த அயன் இருக்க வேண்டிய இடத்துல மெக்னீஷியம் இருந்துச்சுன்னா தட் இஸ் த குளோரோஃபில் மாலிக்யூல் விச் இஸ் அ பிக்மெண்ட், green in color, that helps for the photosynthetic process. எப்படி ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் நடக்குமோ அதே போல ஒளிச்சேர்க்கை வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். That is how this is a very important biomolecule called chlorophyll. Okay, this is one interesting slide. ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறது தான் இந்த கோர்ஸினுடைய பர்பஸாக இருக்கும். ஒவ்வொரு ப்ரோசஸுடைய டக்கில் சில நல்ல விஷயங்கள் இருக்கும். இப்போ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதாக தான் இருக்கும். மழை பெஞ்சா ஒரு வாசம் வரும் இல்லையா, மண் வாசனை. தெர் இஸ் அ குட் கெமிஸ்ட்ரி இன் இட். எல்லாருக்கும் சந்தேகம் இல்லையா, மழை பெஞ்சா ஒரு வாசனை அடிக்கும்.
4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மழை பெஞ்சா கூட இந்த ஊரில் சொல்லிடுவாங்க பக்கத்து ஊரில் மழை பெய்யுதுன்னு இல்லையா. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த குட் ஸ்மெல் taken away by the wind which comes from that side due to a presence of some particular microbes in that area. நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், சாயில் இஸ் அ பிக் லெபார்டரி. மண் வந்து சாதாரண இல்லைங்க, அதில் இட் ஹேஸ் so many nutrients, so many minerals, chemical substances like that. இந்த மண்ணில் இருக்கக்கூடியதில் some kind of biomolecules like bacteria or virus, fungi எல்லாமே மண்ணில் இருக்கும்ல. One kind of a bacteria called actinomycetes are found in the soil. இது ஒரு group of bacterial species called actinomycetes. இந்த actinomycetesங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மண்ணுக்குள்ள மண்ணா அப்படியே கலந்து கிடக்கும். இது ஒரு நுண்ணுயிரி, மைக்ரோபியல் சப்ஸ்டன்ஸ். இது வந்து சம்மரில் என்ன பண்ணுன்னா அழிஞ்சு போயிடும், வெயில் தாங்காமல். இட் மே கெட் டெஸ்ட்ராய்ட். அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக தன்னை சுற்றி ஒரு கோட்டிங் ஏற்படுத்தி கொள்ளும். இட் ஃபார்ம்ஸ் இட்ஸ் ஓன் கோட்டிங் டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப். அப்படியே மண்ணுக்குள்ளே மண்ணு தான் கிடக்கிற மாதிரி கிடக்கும், ஆனால் அதுக்குள்ளே வந்து ஆக்டினோமைசிட்டிஸ் வித் அ கவரிங் இருக்கும், ஒரு கோட்டிங்கோட கிடக்கும். இந்த கோட்டிங்கோடு அது எவ்வளோ நாள் கிடந்தாலும் மண்ணில் அழிஞ்சு போகாமல் அப்படியே சன்லைட்டில் ப்ரொடெக்ட் பண்ணி கிடக்கும். த ஃபஸ்ட் டே நீங்கள் மண் வாசனை எப்போ உணர்வீங்கன்னா, ஒரு பெரிய சம்மரில் முதல் நாள் மழை பெய்யும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மண் வாசனை. மறுபடியும் 4 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுன்னா யூ கான்ட் ஃபீல் த ஸ்மெல், ரெயின் ஸ்மெல் கிடைக்காது. எப்பெல்லாம் சம்மருக்கு அப்புறம் மழை ஃபஸ்ட்டு டைப் பெய்தோ அல்லது 2 நாள் 3 நாள் வரைக்கும் வந்து யூ வில் ஃபீல் த ஸ்மெல். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆக்டினோமைசிட்டிஸ் விச் ஃபார்ம்டு த ஸ்போர்ஸ் ஓவர் இட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். மழை நீர் படுது இல்லையா, அந்த மழை நீரில் வந்து அவுட்டர் கோட்டிங் வந்து ஓப்பன் ஆயிரும். ஏன்னா இதுவே கோட்டிங் வச்சுருக்குது. அந்த கோட்டிங் வந்து வாட்டரில் கரைஞ்சிட்டு அதுக்கு உள்ளே வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். தட் இஸ் கால்டு ஜியோஸ்மின். இட்ஸ் அ சப்ஸ்டன்ஸ் கால்டு ஜியோஸ்மின். அந்த ஒரு மைக்ரோபியல் ப்ராடக்ட் வந்து அந்த மைக்ரோபியல் பாக்டீரியா தானாகவே உற்பத்தி பண்ணி தன்னோட கோட்டிங்குள்ளே அதையும் வச்சுருக்கோம். ஒன்ஸ் கோட்டிங் வந்து தண்ணியில் கரைஞ்சு ரிலீஸ் ஆகிறப்ப திஸ் ஜியோஸ்மின் வில் கம் அவுட் அண்ட் மிக்ஸ் அப் வித் த ஃப்ரெஷ் ஏர். மழை பெய்யும் பொழுது இட்ஸ் அ ஃப்ரெஷ் ஏர். That brings the good smell from over few kilometers of the distances. That is how we feel the fragrant smell. அதான் வந்து how we feel the smell after the rain. இது வந்து சம்மரில் நல்லா தெரியும். மழை காலத்தில் தினம் மழை பெஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூ won't feel that. புதுசாக மழை பெய்யும் பொழுது 1 or 2 days மழை பெய்யும் பொழுது யூ கேன் ஃபீல் தட். ஈவன் சம்மரில் வாசத்துளைக்கும் போது somebody will feel, நல்ல சம்மரில் வாசத்துளைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபீல் the good smell. That is because of the release of the ஜியோஸ். ஏன்னா மண்ணுக்குள்ளனா ஆக்டினோமைசிட்டிஸ் இருக்கும். ஆக்டினோமைசிட்டிஸ் இருந்ததுனாலே ஜியோஸ்மின் செக்ரேட் ஆகிருக்கும். இட் இஸ் அ மைக்ரோபியல் ப்ராடக்ட் ஃபவுண்ட் இன் த ஸ்போர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த pleasant smell during the rainy season. Okay. When I should stop? எப்போ நிறுத்தணும்? பசி ஆயிட்டீங்களா என்ன? ஆமாம் சாரா. ஓகே, 2 மணி ஆச்சு. இந்த ஒரு ஸ்லைடோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் எல்லாமே நான் வந்து கெமிஸ்ட்ரி இவ்வளோ நல்லது, கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இவ்வளோ நல்லதுங்கிறத மட்டும் சொல்லிட்டு இருந்துட்டேன் இல்லையா. அட் த சேம் டைம் லாட் ஆஃப் இல் எஃபெக்ட்ஸ் டியூ டு யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆல்சோ. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இட் இஸ் த ரோல் ஆஃப் த கெமிஸ்ட் டு மேக் த வேர்ல்டு வாட் இஸ் டு பி டன், வாட் இஸ் நாட் டு பி டன். எதை எப்படி செய்யணும், எது தவிர்க்கணுங்கிறத தெரிஞ்சு கெமிக்கல்ஸை ஹேண்டில் பண்ணோம்னால we can avoid the pollution. இப்போ எல்லாமே நான் நல்லதை பற்றி மட்டுமே சொல்லிட்டேன். அதுக்காக எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் நல்லது மட்டுமே கிடையாதுங்க. there are so many ill effects that pollutes the air, environment, even life quality வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் கெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ we should understand first to make the world green and clean. We should understand the chemistry in every aspects. ஒரு ரியாக்ஷன் பண்ணுனா என்ன அதில் எக்ஸாஸ்ட் ஆகும், என்ன வெளியில் வரும், அது வந்து நாட்டுக்கு நன்மையாக இருக்குமா இல்லை அட்மாஸ்பியருக்கு நன்மையாக இருக்குமா இல்லையாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னாலே முடிந்த வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்டில் நடக்கிற ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸில் பொல்யூஷன் வராமல் பார்த்துக்கலாம். ஃப்ரம் த ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவர் லெபார்டரி அகடமிக் சைட் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ். இதையெல்லாம் புரிஞ்சு கெமிக்கல்ஸை கரெக்டாக டீல் பண்ணோம்னா இட்ஸ் வெரி நீட் டு ஹாவ் a free atmosphere to avoid the pollution and have a healthy life. So chemistry ஒரு wonderful subject which will help us to understand the right path of a process and the wrong path of a process. If we select the right path in every activity, even from house or laboratory or
காலேஜ் ஆர் ஸ்கூல்ஸ் ஆர் யூனிவர்சிட்டி இண்டஸ்ட்ரி வேர். ஏன்னா இப்போ மேஜர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்னென்னா நிறைய கெமிக்கல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியாமையே கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். அதை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறது, எப்படி டீக்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நவ் வி ஸ்பாயில்டு த ஹெல்த்தி அட்மாஸ்பியர். இதனால தான் நிறைய ப்ராப்ளங்களுக்கு அடிப்படையாக அமையுது. ஸோ அட்லீஸ்ட் த யங் ஜெனரேஷன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் டூயிங் அ ப்ராசஸ் what is the impact on the society or the environment. Okay, right, I will stop with this. Okay, now the time for discussion. சொல்லுங்க, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கேளுங்க. ஏன்னா நான் நானோ மெட்டீரியல்ஸ் டாக் கொடுக்கணும்னு நினச்சேன், பட் வேறு யாராவது பேசியிருப்பாங்களாங்கிறதுனால தான் ஐ ஹவ் சோசன் திஸ் டாபிக்ஸ். இல்லைன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெக்சர். ஹவு திஸ் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் ஃபார் த மாடர்ன் லைஃப். சார் சொல்லுமா. சார் எஸ் சார், டீ இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு நீங்கள் சொன்னீங்க சார். ஆனால் டீ குடித்தா சீக்கிரமாக முடி நரைக்குங்கிறாங்க, ட்ரூவா சார்? அதாவது இது நான் மேக்ஸிமம் நான் லெக்சர் கொடுக்குற எல்லா பக்கம் இந்த கேள்வி வரும். ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர்கிட்ட போவாங்க, இன்னொருத்தர் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட போவாங்க. ஒருத்தர் காய்ச்சல்னு டாக்டர்கிட்ட போவார், இன்னொருத்தர் டாக்டர்கிட்ட போய் எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தெரியுது சார்பாங்க இல்லையா. திஸ் இஸ் அ மித், இன்னர் ஃபீலிங், சைக்காலஜிக்கல் இம்பேக்ட். காஃபி குடிக்கிறதுக்கும் முடி நரைக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. there is no proven fact, nobody has proved it. It is a myth. ஒரு நம்பிக்கை இப்படியே வளர்த்து விட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லி வைக்கிறதுன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அடிக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் காஃபி குடிச்சா முடி நரைக்கும். மற்றபடி நோ சயின்டிஃபிக் ப்ரூஃப் திஸ் காசஸ் தி கலரிங் ஆஃப் ஹேர்ஸ். ஓகே, நம்ம காஃபியோ டீயோ எல்லாமே பாயில் பண்ணி குடிக்கிறோம். இதெல்லாமே நம்ம பேசிக் கான்செப்டா மில்க்ல தான் வந்துட்டு ஆட் பண்ணி குடிக்கிறோம். இப்போ வந்துட்டு எக்ஸெப்ட் காஃபி எக்ஸெப்ட் டீ ராவா மில்க் மட்டும் பாயில் பண்ணி குடிக்கிறப்போ அது குட்டா பேடா? அதாவது குட், திஸ் இஸ் அ குட் கொஸ்டின். நீங்கள் டீ காஃபி மில்கோட குடிக்கலாமா இல்லை வெறும் மில்க் குடிக்கலாமாங்கிறதுல என்ன சயின்டிஃபிக்காக என்ன ஃபேக்ட் இருக்குன்னீங்கன்னா, வளரும் பருவத்தில் இன்ஃபான்ட் ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு வந்து ஏன் காம்ப்ளான், என்கிட்ட அந்த ஸ்லைட்லாம் இருக்குது, டைம் இல்லாமல் நான் போடல, ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பற்றியெல்லாம் ஸ்லைட்ஸ் வச்சுருக்கிறேன். நீங்கள் யாருக்கு வந்து காம்ப்ளான், பூஸ்ட், ஹார்லிக்ஸ்லாம் கொடுப்பாங்க? வளரும் பருவத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, அல்லது உடம்பு சரியில்லாத பேஷண்ட் சிக் பீப்புளுக்கு கொடுப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் ஏன் வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க்னு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம்னா, அவங்களுக்கு வந்து தேவையான ஆற்றல் வந்து உடனே கிடைக்காது. டைஜஸ்ட் ஆகி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆற்றல் கொடுத்ததுன்னா குழந்தைங்களுக்கு பசி தாங்காது, ஆர்கனல் டெவலப்மெண்ட் இருக்காது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க உடனே ரெக்கவர் ஆக முடியாது. இதனால அவங்களுக்கு ஸ்பெஷலி வி ஹவ் டு லுக் கன்சிடர் வித் அ கன்சிடரேஷன் ஃபார் ஸ்பெஷல் ப்ரிப்பேர்டு ஐட்டம்ஸ். அதான் ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போர்ன்விட்டா, எவ்ரி திங் இன்க்ளூடிங் மில்க். ஹெல்த்தி பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா மில்க் இல்லாத டீயும் காஃபியும் தான் குட். அகெயின் இஃப் யூ டேக் மில்க் நோ, தென் லாட் ஆஃப் அக்குமுலேஷன் ஆஃப் மோர் எனர்ஜி, தென் கலோரி பர்ன் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணோம்னா காஃபியில் பால் சேர்த்தலாம். காஃபி டீனாலே நம்ம தாங்க இவ்வளோ திக்காக பால் ஊற்றி டீ குடிக்கணும்னு நினைக்கிறோம். அதுவும் பசும்பால் ஊற்றுனா காஃபி நல்லா இல்லைன்னு எருமைப்பால் கேட்டு குடிக்கிறவங்கலாம் இருப்பாங்க, திக்காக வேணும்னு. காஃபி அண்ட் டீ குட் வென் யூ டேக் வித்தவுட் மில்க், ஈவன் வித் லெஸ் சுகர் ஆர் வித்தவுட் சுகர். நீங்கள் டீ காஃபியெல்லாம் சுகர் இல்லாமல் குடிக்கிறவங்கலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் ரியல் பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் அந்த கேட்டக்கினா இருக்கட்டும், காஃபினா இருக்கட்டும், பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டிங்கன்னா இது டாமினேட் பண்ணிடும். யூ வில் நாட் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கேட்டக்கின் ஆர் காஃபின். தட் இஸ் வை as much as possible take the raw coffee or raw tea. இல்லை, நமக்கு ஒர்க்குக்கு தகுந்த எனர்ஜி வேணும்னா எடுத்துக்க வேண்டியது தான். நீங்கள் எவ்வளோ கலோரிஸ் எடுத்துக்கிட்டீங்களோ அவ்வளவே பர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 வேளை கூட நான்வெஜ் சாப்பிட்லாம், 3 வேளை கூட நான்வெஜ் சாப்பிட்லாம், ஒபிசிட்டி வராது, கொலஸ்ட்ரால் வராது, ப்ரொவைடட் யூ பர்ன் அவுட் த கலோரி, எக்ஸ்ட்ரா கலோரிஸ். அதுக்காகத்தான் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடணும்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கிறாங்க இல்லையா. சண்டே நான்வெஜ்னு எதுக்குன்னா, எல்லா நாளும் சாப்பிட்லாம், யார் சாப்பிட்லாம், தோட்டத்தில் வயலில் வேலை செய்கிறவங்க 3 வேளை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வராது. பட் ஃபார் த பர்சன்ஸ் தோஸ் ஹூ ரியலி டோன்ட் டூ எனி ஒர்க், வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றதே ஓவர் வெயிட் ஆகி போயிடும். இது எல்லாமே ஆவரேஜ் ஹெல்த்தி பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு நாள் நான்வெஜ் போதுன்னா அவன் ஆவரேஜ் ஒர்க் பண்ணுறவங்க.
ஒர்க்கே பண்ணாதவங்க அப்போ என்ன பண்ணணும்? நான்வெஜ்ஜை விட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுக்கு போயிடணும். ஏன்னா வி டோன்ட் பர்ன் த கலோரிஸ். அதனால தாங்க ஃபுட் ஸ்டைலே மாறுது. குழந்தைங்களா இருக்கிறப்ப ஏன் நிறைய நல்ல ஹை கலோரி ஃபுட்டு கொடுக்குறோம், அதே மாதிரி வயசானாலும் ஹை கலோரி கொடுத்தாகணும். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு க்ரோனப் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்ல கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கணும் வித் லெஸ் ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் அதர் திங்ஸ். இப்போ லைஃப் ஸ்டைலில் வந்து எல்லாமே வந்து ஓவர் டோஸ் ஆயிரும். Why the students sleep while hearing? அதான் சொல்றேனே, இது வந்து மித்து. திஸ் இஸ் நாட் சயின்டிஃபிக். இது வந்து ஓகே, நீங்க வெளியில சொல்ல வேண்டாம். உங்க கொஸ்டின் எனக்கு புரியுது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ மென்டல் மேக்கப், நாட் சயின்டிஃபிக் ஆக்டிவிட்டி. when you feel boring, no, your mind is not active. அதுதான் ரீசன். there is no scientific connection between the things which are delivered and which you are hearing. N2 plus 3H2 ammonia. Nitrogen is an inert gas. இந்த நைட்ரஜன் ஒரு பாண்ட், அதை சொல்லி முடிச்சிடுறேன். why nitrogen is inert இல்ல? ஆக்சுவலி இந்த நைட்ரஜன்ங்கிற மாலிகுல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்ரஜனுக்கும் இன்னொரு நைட்ரஜனுக்கு 3 பிணைப்பு இருக்கும். when you look into valence 1s2 2s2 2p3, n is 7, nitrogen atomic number is 7, 1s2 2s2 2p3. இன்னொரு நைட்ரஜன்ல 1s2 2s2 2p3 தான் இருக்கும். அந்த 2px ஆர்பிட்டால் 2py ஆர்பிட்டால் 2pz ஆர்பிட்டால் 3 கிளப் ஆகிறப்ப 3 பிணைப்பு வந்து 2 நைட்ரஜனுக்கு நடுவுல ஏற்படும். ஏன்னா sp3ல இங்க 3 எலக்ட்ரான் இருக்குது, இங்க 3 எலக்ட்ரான் இருக்கு. இந்த 6 எலக்ட்ரானை இன்வால்வ் பண்ணணும்னா 3 பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கணும் இல்லையா? that you understand. இந்த 3 பாண்ட் ஃபார்மேஷன் நடந்ததுனால this becomes inactive. எந்த மாலிகுல்ஸ் ஆக்டிவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, either having a single bond between two atoms are highly reactive, then a compound containing double bond, then a compound containing triple bond. So because of the presence of n triple bond n, nitrogen will not take part in any reaction. அப்போ இன்னொரு ரீசன் இருக்குது, எந்தெந்த ஸ்பீசிஸ்ல வந்து ஒன்னு அல்லது ஒன்னுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான்ஸ் வந்து ஜோடி சேராம அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தனியா இருக்குமோ, they are highly reactive species. But here there is no unpaired electron. That is also a reason why oxygen, nitrogen, these are all stable molecules. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்ன ஃப்ரீ ராடிக்கல் ஜெனரேஷன் இல்லையா, அது எல்லாமே சிங்கிள் ஸ்பீசிஸ் இருக்கும், சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா. அந்த சிங்கிள் எலக்ட்ரான் தான் வந்து இந்த லிபிட் ஆக்சிடேஷன் நடந்து பாடியில வந்து it produces more and more oxy and peroxy radicals. These oxy and peroxy radicals will lead to a situation where the mutation takes place. That is leading to the situation of cancer. All because of the unpaired single electron present. That is what is the free radical. அந்த மாதிரி எங்கெல்லாம் ஒரு unpaired electron இருக்குமோ அல்லது எங்கெல்லாம் வந்து ஒரு single bond இருக்குமோ, that species will involve in many chemical reactions than the species having carbon-carbon double bonds or nitrogen-nitrogen triple bond. அதனால தான் பாத்தீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான் எதுலையுமே ரியாக்ட் ஆகாது. அது எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து. ஓகே, பர்ஃபியூம் யூஸ் பண்றது நல்லதா? பர்ஃபியூம் யூஸ் பண்றது வேர் இட் இஸ் டெரைவ்டுங்கிறது முக்கியம். இஃப் இட் இஸ் ஃப்ரம் பிளான்ட் ஆரிஜின் தேர் won't be any harm in it. ஒவ்வாமை, அலர்ஜி வராது. when it is a synthetic compound, naturally some kind of an allergy. அதனால தான் இப்போ வாட்ச் கட்டினா நிறைய பேருக்கு வந்து அலர்ஜி வரும் தெரியுமா? அந்த வாட்ச்ல வந்து நிக்கல், குரோமியம் எல்லாம் இருக்கும். இந்த வாட்ச் செயின் அந்த கேஸ் இஸ் மேட் அப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் லைக் நிக்கல், குரோமியம், அயன், கோபால். நம்ம ஸ்வெட்டிங்ல இருக்கக்கூடியது ஒரு வகையான கெமிக்கல், ஸ்வெட் ஆகி வரக்கூடியது ஒரு கெமிக்கல். that chemical will react with this watch gas or chain which causes allergic to the skin. அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? You have to look into the composition. என்ன composition? எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் composition கொடுத்துருவாங்க இல்லையா? There you will know whether it is a synthetic or it's a derived product. பயப்படணும். நான் தான் ஆரம்பத்திலே நான் வந்து
வாத்தியார் கிடையாது, நாளைக்கு நீங்க யாரும் என்னை பார்க்க போறது கிடையாது. ஒரு வேளை இன்னும் 5 வருஷம் கழிச்சு எம்எஸ்சி முடிச்சு யாராவது பிஹெச்டி சேரணும்னு பாரதியார் யூனிவர்சிட்டி வந்தா தான் நீங்க நானும் பார்க்க போறோம். டோன்ட் வரி டு ஆஸ்க் எனி டவுட்ஸ். இது சம்பந்தமான இல்ல, பொதுவாகவே நீங்க கெமிஸ்ட்ரியில சம்பந்தமா கேளுங்க. அதுதான் வேணும். இந்த கோர்ஸ்னுடைய பர்பஸே அதுதான். உங்க வாத்தியாரா இருந்தா உனக்கு பிராக்டிகல்ல மார்க் குறைச்சு விடுவாரு, பிராக்டிகல் செய்ய விட மாட்டாரு. நான் என்ன பண்ண போறேன்? we don't have any contact, just to motivate you towards science. இந்த ஐஸ்கிரீம் பத்தி ஒரு கேட்டிருக்கீங்க. ஐஸ்கிரீம் வந்து ஆக்சுவலி அதுல ஆட் பண்ற ஃப்ளேவர் எல்லாமே சிந்தட்டிக் ஃப்ளேவர்ஸ். நீங்க பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம்னா அந்த பட்டர்ஸ்காட்ச் ஸ்மெல், நட்ஸ்னுடைய ஸ்மெல் வரதுக்கு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். வெனிலாங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வெனிலா எசன்ஸ் வந்து உண்மையாலுமே வெனிலா செடியில இருந்து காயில இருந்து எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஒரு கப் ஐஸ்கிரீம் வந்து 500 ரூபாய்க்கு விற்றா தான் கட்டுப்படியாகும். நீங்க 10 ml ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் காஸ்ட் 5 lakhs ஆர் 3 lakhs. அப்படிப்பட்ட ஐஸ்கிரீம் எசன்ஸை வாங்கி இயற்கையான ப்ராடக்டை ஊற்றி ஐஸ்கிரீம் விற்றாங்கன்னா ஒரு கப் ஐஸ்கிரீம் 500 ரூபாய்க்கு தான் விற்கும். அதனால எல்லாமே ஆர்டிஃபிஷியலி ஃப்ளேவர், எல்லாமே லேப்ல ப்ரிப்பேர் பண்ணதான். தே ஆர் நத்திங் பட் எஸ்டர்ஸ். உங்களுக்கு தெரியும் இல்லையா, எஸ்டர்களின் பண்புகள் பழச்சாறு மனமுடையவை. தே ஹேவ் த ஃப்ரூட்டி ஓடர். அந்த ஒவ்வொரு ஃப்ரூட்டி ஓடருக்கு தகுந்த மாதிரி நட்டுனுடைய ஃப்ரூட்டி ஓடர் வேணும்னா அதுக்கு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, வெனிலாவுக்கு இருக்கு, ஸ்ட்ராபெரிக்கு இருக்கு, எல்லாமே கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இன்னும் நீங்க அந்த லெவலுக்கு டிகிரி பண்ணா கெமிஸ்ட்ரியில தெரியும். அமெரிக்காவில் வேர்ல்டு லெவலில் வந்து ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சி FDAன்னு இருக்காங்க. அதே மாதிரி WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இது தெரிஞ்சுக்கங்க, அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ. எப்படி வந்து தெரிஞ்சிருந்தோம் இந்த பொருள்லாம் ஏன் இப்போ நல்ல கேள்வி கேட்டீங்க இல்லையா, whether it is good or not. It is decided by there are two agencies. FDA and WHO. உலகத்துல எந்த விதமான ஃபுட் அடிட்டிவ்ஸ், உணவுப் பொருட்களில் கலக்கக்கூடிய எல்லா விதமான அடிட்டிவ்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சி இன் அமெரிக்கா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், திஸ் இஸ் இட் அண்டர் த UN, யுனைடெட் நேஷன்ஸ் கவுன்சில், WHO. இவங்க தாங்க வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க ஒரு பொருள் வந்து உணவுப் பொருளில் கலக்க முடியுமா கலக்க முடியாதா. அந்த பர்சன்டேஜும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வித்தின் தட் பர்சன்டேஜ் அவர் பாடி வில் அக்செப்ட். நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, லாபம் அதிகமா சம்பாதிக்கிறதுக்காக 0.1% போடுற இடத்துல 1% போட்டுருவாங்க. அது எவ்வளவு அதிகம்? 10 times கூடுதலா போட்டுருவாங்க. That is why it causes so many problems, health problems. வேர்ல்டுலயே மிக மிக கலப்படம் அதிகமாக பண்ணி வைக்கக்கூடியது நம்ம நாடா. இன்னும் சொல்ல போனா டூப்ளிகேட் will look better than the original. அது மாதிரி எல்லாம் தயாரிக்கிற ஆளுங்க நம்ம ஆளுங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. But there is a limit for additives. Any additives in any food. இந்த ஐஸ்கிரீம்ல ஆட் பண்ணக்கூடிய ஃப்ளேவர்ஸ், எசன்சஸ் எல்லாமே வெரி வெரி லோ கண்டென்ட், பர்மிட்டட் லிமிட் தான். நல்ல குவாலிட்டி ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, ப்ராப்ளம் வராது. எல்லா பொருளும் இந்தியாவில் அதாங்க யோசிக்கணும். நம்ம வாங்குற டீ தூளா இருக்கட்டும், காஃபி தூளா இருக்கட்டும், சில்லி பவுடரா இருக்கட்டும், whatsoever it is, go for branded item. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களும் என்ன பண்ணிருப்பாங்களோ அதுக்காகத்தான் கவர்மெண்ட்ல வந்து அதுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து ஆடிட்டிங் இருக்கு. இதுல என்ன சாம்பிள் எடுத்துட்டு போய் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இது அக்மார்க் பிராண்டுன்னு சொல்றோம். அந்த அக்மார்க்ங்கிறது கவர்மெண்ட் சர்டிஃபைடு ப்ராடக்ட். அவங்க விற்கிற நெய் வந்து பெஸ்ட் கீ ப்ராடக்ட் ஃப்ரம் அக்மார்க், கவர்மெண்ட்ல இருந்து வரும். ஆனா நம்ம எத்தனை பேர் தேடி போய் அக்மார்க்னு வாங்குறோம்? வாங்க மாட்டோமே. பக்கத்துல வந்து ஒரு டப்பா 6 ரூபாய்க்கு கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ தீஸ் அவேர்னஸ் பீப்புள் ஷுட் கெட். வாட் ஆர் த அப்ரூவ்ட் ஐட்டம்ஸ் இன் FDA and WHO. அது மட்டும் தாங்க ஹெல்த் ஒத்துக்கும். அதை தவிர மீதி அடல்ட்ரேஷன் எல்லாமே ஹெல்த்துக்கு வந்து இட் வில் காஸ் so many problems human life. Okay. Right. Thank you. Thank you, sir.